மேஷம் அதிரடி மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. 9, 12 அதிபதி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வராருங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருடம் கழிச்சு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பட் இந்த ஒரு வீடியோல நான் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியா உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னா, வீடு, மனை, வண்டி, வசதிகள், வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குரு கொடுப்பாருங்க. இந்த ஜூன் 1 தேதி அப்படின்றது மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றத்தை தான் கண்டிப்பா கொடுக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அம்மா ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. மேஷம் அதிரடி மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மேஷ ராசிக்கு இந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரப்போறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மேஷ ராசி கொடுக்கதான் போகுது. அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க, என்னென்ன ராசிக்காரங்களாம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசி. இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாயின்னு வந்துட்டாலே கோபம், வேகம், துடிப்பு, எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை வகிக்கக்கூடியவர் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் அப்படின்றது வேற யாருமே கிடையாது, பெருமான், முருகப்பெருமான். இவர் தான் செவ்வாயோட அதிதேவதையா இருக்காரு. போர்க்கடவுள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல சொல்லப்படுது. இந்த போர்க்கடவுளுக்கு குரு பகவான் யாரு ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு பகவான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தோட அதிபதி, அவரே 12ஆம் இடத்தோட அதிபதி. 9, 12 அதிபதி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வராருங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருடம் கழிச்சு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. இப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த வீடுகள்ல பாக்குறாரு? முதல்ல கடக ராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 4 அப்படின்னா அங்க இருந்து அவர் 8ஆம் வீட்டை பாக்குறாருங்க. அங்க இருந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அகைன் 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது ஒரு மோட்ச வீட்டுல இருந்து குரு பகவான் இன்னும் 2 மோட்ச வீடுகள் பாக்குறாரு. அதாவது 8, 12 இந்த வீடுகள்ல பாக்குறாரு. குரு பகவானுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்காது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸ்ல நீங்க யூடியூப் திறந்து நீங்க பாத்தீங்கன்னா குரு பேச்சு பலன்கள் மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர குருவோட பார்வை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம பேச மாட்டோம். பட் இந்த ஒரு வீடியோல நான் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியா உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னா, இந்த இடத்துல குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டை பாக்குறாரு. 8 அப்படின்றது என்னங்க? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம எந்த விஷயத்துலலாம் கஷ்டப்பட்டோம் இதுக்கு முன்னாடி. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். இல்ல ஏதோ ஒரு தடை வந்திருக்கும், ஏதோ ஒரு தாமதம் ஆயிட்டு இருக்கும். அம்மாவோட ஹெல்த்தை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அம்மா கூட இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, சொந்த ஊர் விட்டு வெளிநாடு போயிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க. பட் ஆனாலும் ஃபேமிலி லைஃப்ல உங்களுக்கான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட உங்களுக்கு சின்னதா கிடைக்காம கூட இருந்திருக்கும். இல்ல அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடந்த ஒரு 2, 3 வருஷமே ஒரு மாதிரி லைஃப் ஒரு மாதிரி வேகா தான் போகுது. பட் இந்த டைம்ல என்னன்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வர்றாரு. அதுதான் வெகு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குருவால முதல் விஷயமா என்ன பண்ண போறாரு மேஷ ராசிக்கு? ஃபர்ஸ்ட் தாயோட இருக்கக்கூடிய உறவு, ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் பண்ண போறாரு. அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. தாயோட உறவு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வீடு, மனை, வண்டி, வசதிகள், வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குரு கொடுப்பாருங்க. கவலையே படாதீங்க. பழைய வண்டி வச்சிருக்கீங்களா? அதை மாத்தணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க ஒரு 6, 7 மாசமா. மாத்துறதுக்கு டைமே இல்லை, இப்போ உடனே நடக்கும். இல்ல நீங்க இந்த மாசமே நீங்க மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல இந்த மாசமே கூட அது உங்களுக்கு நடந்திருக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஏன்னா குரு வர்றதுக்கு ஒரு 1 or 2 monthsக்கு முன்னாடி ரிசல்ட் காமிச்சிருவார். இப்ப அவர் கடகராசிக்கு வராரு இல்லையா, மிதுன ராசியில இருந்து அவர் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த ஒரு நிமிஷமே நீங்க அந்த ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஜூன் 1 தேதி அப்படின்றது மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றத்தை தான் கண்டிப்பா கொடுக்கும்.
அடுத்து அவர் என்ன பண்றாரு அடுத்து பாருங்க, 4ஆம் வீட்ல இருந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ 4, 10. ஸோ 4 and 10 ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ தொழில்லாம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், கரியர்ல எப்படி இருக்க போகுது? ஏன்னா 10 அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அதாவது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம். இப்ப நமக்கு வந்து ஒரு வேலை இருக்கணும், ஒரு உத்தியோகம் இருக்கணும், இல்ல ஒரு நல்ல வருமானம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்மள நம்பி வர ஒரு ஒய்ஃப பாத்துக்க முடியும். இல்ல நம்மள நம்பி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை? இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாபோ, ஒரு கரியர் இருக்கு, ஒரு பிசினஸ் எல்லாம் இருக்குன்னா, அவங்க குழந்தைகள பாத்துக்கக்கூடிய தெம்பு வந்து எங்கேருந்து வரும்? கரியர்ல இருந்து தான் வரும். ஐய்யய்யோ! நம்ம வீட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, எப்படி நம்ம போயிட்டு வெளிய போய் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? அந்த மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி நிலை தடுமாறுறது வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். அப்போ குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்ல இருந்து 10ஆம் வீட்டையுமே பார்க்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அந்த நிலை தடுமாறதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் எடுப்பீங்க. பட் அந்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிலை தடுமாறும். பட் இந்த டைம் குருவோட சுப பார்வையானது 10ஆம் வீட்டுக்கு விழுறது அப்படின்றது கண்டிப்பான முறையில ஒரு சப்போர்ட் உங்களுக்கு குரு வந்து இந்த இடத்துல இருந்து குடுக்குறாரு. ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுப்பாரு. பரவால்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தெம்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த தெம்பு வந்து உங்களுக்கு வீட்ல இருந்தே கிடைக்கும். வீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அம்மா ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. மேஷ ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது தாய் ஸ்தானம் இல்லையா? 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். இந்த இடத்துல 9ஆம் அதிபதி குரு பகவான் தான் 4ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ அம்மா வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ரோல் வந்து உங்க லைஃப்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு எடுக்க போறாங்க. இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன், ஆகஸ்ட் வரைக்குமே அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ண போறாங்க. அது எல்லா வகையிலுமே இருக்கும். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு எந்த வகையிலுமே ஒரு குறை இல்லை. அடுத்து என்ன பண்ண போறாரு குரு பகவான்? 4ஆம் வீட்ல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதுதான் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். 4 அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 4ன்றது அம்மா, வீடு, நம்மளுடைய கம்ஃபர்ட்ஸுங்க. இப்போ நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்? நம்ம போயிட்டு சும்மா என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஊர் சுத்திட்டு எல்லாம் இருந்தாலும் கூட, வீட்டுக்கு வந்து அப்பாடா கொஞ்ச நேரம் டிவிய போட்டு ஆன் பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு, கொஞ்சம் வீட்ல எல்லார்கிட்டயும் அம்மா, அப்பா கிட்ட பேசிட்டு, தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தா தானே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் கிடைக்கும். ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். நமக்கு ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த ஒரு நிம்மதி தான் உங்களுக்கு அந்த 4த் ஹவுஸ். ஸோ 4த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரு 12த் ஹவுஸ பார்க்குறாரு. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். தேவையில்லாத விரயங்கள குரு வந்து கட் பண்ணிட்டு, உங்களோட லைஃப்ல சுப விரயங்கள வந்து கொண்டு வருவாரு. ஏன்னா 12ஆம் வீடு, 12ஆம் வீட்டோட அதிபதியும் உங்களுக்கு இங்க உச்சமாறாரு. அதையும் நீங்க நோட் பண்ணணும். நம்ம வெறும் வந்து 9ஆம் இடத்தோட அதிபதி மட்டும் தான் உச்சமாறாரு அப்படின்னு நம்ம நோட் பண்ணக்கூடாது. 12ஆம் இடத்தோட அதிபதி குரு பகவானும் இந்த இடத்துல வந்து உச்சமாறது அப்படின்றது ஒரு வெகு சிறப்பான ஒரு விஷயம். நம்ம இங்க வந்து நோட் பண்ணிக்கணும். சரி, எந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு மட்டும்தான் நீங்க வந்து பிரீதி பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு வியாழக்கிழமையில, ஏன்னா குரு உங்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இல்லையா? ஸோ சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை போங்க. ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வெள்ளை கொண்டைக்கடலை வாங்கிக்கோங்க. மஞ்சள் சாமந்தி பூ வாங்கிக்கோங்க. இது வச்சுட்டு ரூ. 30 உங்களுடைய இதுக்கு பொறுத்து வாங்கிக்கோங்க. ரூ. 30 வைங்க. இல்லைன்னா ரூ. 300 தட்சணை வைங்க. ஒருவேளை ஐயருக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்களே வந்து குருமார்கள் தான். ஸோ ஒரு குருமார்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரிகாரங்கள் உண்மையா பலிக்குமா பலிக்காதா அப்படின்றத விட அந்த கேள்விக்கு நம்ம போறதை விட வரக்கூடிய கஷ்டங்களையும், துன்பங்களையும், சேலஞ்சஸையும், அந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் எதிர்கொள்றதுக்கு நமக்கு இறைவன் நமக்கு குடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு மனசக்தி, மனோதைரியம் தான் வந்து பரிகாரம். ஸோ அந்த பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்த குடுக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க எப்பயுமே மறக்க வேணாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா பர்சனல் கன்சல்டேஷன்ஸை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரிஷபம், இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. அதுவும் உச்சமாகக்கூடிய குரு பகவான் 12 வருடம் கழிச்சு
1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருடம் கழிச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச நோக்கி நீங்க கண்டிப்பா போவீங்க. அந்த சேஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். சனியும் ஒரு வருஷம் தான் உங்க மீனராசியில இருக்காரு. குருவும் ஒரு வருஷம் தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 2மே வந்து கோஇன்சிடென்ட்ஸா நடக்க போகுது. குருவோட பலம் வந்து இந்த இடத்துல அதிகமாகிறது மட்டும் இல்லாம, குருவோட பார்வையால உங்களுக்கு ஒரு சிறப்பும் உங்களுக்கு வந்து நடக்குது. ரிஷபம் இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரப்போறாருங்க. சோ 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு? எஸ், அதை தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 3வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல தான் இந்த குரு பகவான் வராரு. குரு இயல்பாவே வந்து ரொம்பவே ஒரு தெய்வீகமான ஒரு கிரகம். ஜோதிடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க, குரு அருள் இல்லையெனில் திரு அருள் இல்லை அப்படின்னுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு குரு தேவை. குருவோட சப்போர்ட் நம்ம லைஃப்ல வேணும். இப்போ ஒரு குரு நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா கூட இருப்பாரு. இப்ப நீங்க ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆசிரியரா இருக்கிறது ஒரு குரு தான். அந்த குருவோட அந்த பிளெஸிங்ஸும் அந்த டீச்சிங்கும் தான் நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். அதுவே ஸ்கூலுக்கு போய் அதுவே எல்லாம் படிச்சுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தேவை ஒரு கரெக்டா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவங்களுடைய அந்த ஒரு டீச்சிங்ஸ் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றும். அது மாதிரி தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. இந்த டைம் பீரியட்ல 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அதே 3ஆம் வீட்டுல இருந்து குரு பகவான் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இந்த டைம் பீரியட்ல பாக்குறாரு. கிட்டத்தட்ட பாருங்க 3, 9, 11 3 முக்கியமான வீடுகளை வந்து குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது நிறைய பேர் நீங்க கேட்பீங்க, என்னங்க இது வந்து பார்வைக்கு பலம் உண்டா? ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அடுத்து. எஸ், பார்வைக்கு பலம் உண்டு. குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்திருக்காரோ அந்த வீடை விட அவர் எந்த வீட்டுல பாக்குறாரோ அந்த வீட்டுக்கு பார்வை பலம் அதிகம். இப்போ 3ஆம் வீட்டுல இருக்காருங்களா, 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ன்றது என்னங்க, நம்மளுக்கு பிசினஸ், நம்மளோட தொழில், வியாபாரம், எதிர்பாலினத்தை பத்தி சொல்றது, நம்ம திருமண பந்தத்தை பத்தி சொல்றது, திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றது. இந்த டைம் பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமா மாறும். ஏன்னா இந்த இடத்துல 7, 9, 11 3 வீடுகளுமே அவர் சமசத்தமா பார்க்கிறார். அதாவது டோட்டல் ஆக்சிஸ் பவரே நல்லா இருக்கு. அதுவும் உச்சமாகக்கூடிய குரு பகவான் 12 வருடம் கழிச்சு, 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருடம் கழிச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பட் இந்த டைம்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வராரு. அண்ட் தென் அதே கடகராசியில பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்துக்கு வர போறாரு. அடுத்து ஆயில்யம் புதனோட நட்சத்திரத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட வந்து பாருங்க, அவரோட சுய நட்சத்திரம், அடுத்து சனியோட நட்சத்திரம், அடுத்து புதனோட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல இருந்து தொடர்பு கொள்றாரு. இப்ப 7ஆம் வீடு தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஜூன் 1 தேதிக்கு மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன ஆர்டர்ஸை பிடிப்பீங்க. நீங்க பெரிய ஆர்டர்ஸை நீங்க பிடிக்கலன்னா கூட ஏதோ உங்களுக்கு விருப்பமான இல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய வட்டாரங்கள்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசி அதன் மூலியமா ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணி உங்க லைஃப்ல வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ குருவோட பலம் வந்து இந்த இடத்துல அதிகமாகிறது மட்டும் இல்லாம குருவோட பார்வையால உங்களுக்கு ஒரு சிறப்பும் உங்களுக்கு வந்து நடக்குது. அடுத்து 3ஆம் வீட்டுல இருந்து குருவோடைய பார்வை வேற எங்க விழுது? 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை வந்து விழுது. கண்டிப்பான முறையில நிறைய பேரோட அட்வைசஸ் உங்க காதுக்கு வரும். அட்வைசஸை கேட்டுக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பூர்வீக ஸ்தானமாவும் வருது. உங்க பூர்வீக ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கிளிக் ஆகி உங்களுக்கு மேல வரும். உங்க பூர்வீக சம்பந்தமான ஆட்களை நீங்க மீட் பண்ணுவீங்க. உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச நோக்கி நீங்க கண்டிப்பா போவீங்க. அந்த சேஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல மேஜரான டெசிஷன்ஸ் எடுக்க போறீங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு
இப்ப நீங்க வந்து பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா திருமணமாகி நீங்க வேற வீட்டுக்கு நீங்க போக போறீங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ரொம்ப பெரிய ஒரு பிரிவுகள் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பிரிவு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் 9ஆம் வீடு அகைன் சனியோட வீடு தான். பட் இப்ப அவர் அதே வீட்ல அவர் வந்து பார்வையிடுறதுனால, ஒரு மேஜரான ஒரு பிரிவு இந்த டைம்ல இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பிரிவா தான் இருக்கும். இட்ஸ் நாட் அது ரொம்ப கெட்ட பிரிவா உங்களுக்கு இருக்க போறதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு 11ல. 2டே ராசிக்கு தான் சூப்பர். சனி 11ல உட்கார்ந்திருக்காரு. அது என்னன்னா, ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு துலாம். ஸோ இந்த 2டே ராசிகள் தான் சனி பகவான் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் அது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானமா வருது. இன்னொன்னு துலாம பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடம் 6ல சனி வந்து உட்கார்ந்தாலே வந்து சத்ரு சம்ஹாசனம் தான். ஸோ சத்ரு சம்ஹாசனம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமத விஷயங்கள உடைச்சு எறியக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஏன்னா பொதுவாவே சனிய நீங்க எடுத்தீங்கன்னா, அவர் வந்து டிலேவ கண்ட்ரோல் பண்ணுவாரு. சில பேருக்கு தடை குடுப்பாரு. ஆனா, இந்த இடத்துல உங்களுக்கு டிலேவ கண்டிப்பான முறையில கண்ட்ரோல் பண்ண தான் போறாரு சனி. 6ல உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி. ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரைக்கும். பட் ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கனால, நண்பர்களால கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு. இந்த டைம்ல. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த வீட்ட தான் இப்ப குரு வந்து 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்க்க போறாரு. இன்னும் ஒரு ஒரு 1 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கூட கிடையாதுங்க. சனியும் இன்னும் 1 வருஷம் தான் அவங்க மீனராசியில இருக்காரு. குருவும் 1 வருஷம் தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 2மே வந்து கோஇன்சிடென்ஸா நடக்க போகுது. ஸோ நண்பர்களால ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். நெட்வொர்க் சர்க்கிளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் வந்து இந்த டைம் பீரியட்ல இருக்கு. ஸோ கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னா சனி பகவான மட்டும் நீங்க அதிகமா வணங்குங்க. எள்ளு விளக்கு போடுங்க. ரிஷபத்துக்கு சனிதான் யோகாதிபதி. நம்ம இங்க குரு பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் சனிதான் யோகாதிபதின்றதுனால எள்ளு விளக்கு போடும்போது உங்க லைஃப்ல வந்து இருக்கக்கூடிய அந்த தடை, தாமதம், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு வரும். மனசுல மெயினா நிம்மதி கிடைக்கும். 1000 தான் பிரச்சனை இருக்கட்டும்ங்க. அத சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமாங்க தேவை? உங்களுக்கு அந்த தைரியமும், நிம்மதியும் வேணும். அதான் சமாளிக்க முடியும். நல்லதே நடக்கும். ரிஷபராசிக்கு இந்த ஜூன் 1 தேதி அதுக்கப்புறமா நல்லதே நடக்கும். மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். இல்ல அவங்க வாழ்க்கைக்கு இது தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ. மிதுனம் ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வந்து உட்கார போறாருங்க இந்த ஜூன் மாசம். சோ மிக முக்கியமா நம்ம பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஜூன் 1 தேதி அன்னைக்கு குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்க கஷ்டத்தை கண் துடைக்கிறதுக்காகவே குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் கிட்டத்தட்ட இந்த 1 வருஷம் கேப் அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச வந்து கண்டிப்பா கொடுக்கும். மிதுனம் ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வந்து உட்கார போறாருங்க இந்த ஜூன் மாசம். என்ன பண்ண போறாருன்னு பாத்துடலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோட கடைசியில தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவால தான் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மிதுனம் காலச்சக்கரத்துடைய 3வது ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராசியோடைய அதிபன் வந்து புதனா இருக்கிறதுனால பேச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய அறிவு, நுணுக்கம், ரொம்பவே நுணுக்கவாதிகள். எனக்கு இந்த 12 ராசிகளே ரொம்பவும் பிடித்த ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மிதுனம் தாங்க. அவ்வளோ ஒரு கற்பனை திறன். ஒரு ஒரு ஏதாவது ஐடியா கேளுங்களேன், ஒரு செகண்ட்ல வரும். அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஐடியா மணி மாதிரி இருப்பாங்க அவங்க அப்படியே. ஏன்னா இது ஒரு காற்று தத்துவ ராசின்றதுனால அப்படியே ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? இந்த மிதுன ராசிக்கு சனி ஒரு போடு போட்டார். 10ல வந்து உட்கார்ந்த சனி
பிடிச்சாரு பாருங்க கரியர்ல ஒரு பிடி அப்படின்ற மாதிரிதான் ஒரு 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆமா மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இந்த ஜூன் 1 அன்னைக்கு என்ன நடக்க போகுது அதுதான் நம்ம வந்து மிக முக்கியமா நம்ம பாக்குறோம். சோ மிக முக்கியமா நம்ம பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஜூன் 1 அன்னைக்கு குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பாக்குறார். இதுதான் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு, இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு வெளியே சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷன்ல, ஏங்க நான் அனுபவிச்சது எனக்கு தானேங்க தெரியும், அது எப்படிங்க நான் வெளியே ஓப்பனா பப்ளிக்கா சொல்றது, எப்படிங்க உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு பல பேர் வந்து புலம்பி தள்ளுவீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க கஷ்டத்தை கண் துடைக்கிறதுக்காகவே குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம், அதாவது தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக சனியை பார்க்கிறார். சரி, ஓகே, இந்த குரு பகவான் எந்தெந்த வீடை பார்க்கிறாரு அதான் முக்கியம். குரு பகவானுக்கு பார்வை பலம் அப்படின்றது அதிகம்ங்க. அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஸோ 6, 8, 10 இந்த 3 வீடுகளுக்குமே வந்து குரு பகவானுடைய தொடர்பு வந்து இருக்குங்க. ஸோ இப்ப 6ஆம் வீடு வந்து என்ன பண்ண போறாரு, 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு வந்து என்ன என்ன பார்க்க போறாரு, என்ன பண்ண போறாருன்னா, முதல்ல உங்களுக்கு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த 6 வரும், லோன் வரப்போகுது. ஸோ ஹெல்த்ன்ற ஒரு விஷயம் வருது, தினசரி உங்க வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் வருது. முதல் விஷயமா வேலையில இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததோ, எந்தெந்த விஷயங்களால நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருந்தீங்க, ஒருவேளை உங்களுடைய கூட ஒர்க் பண்றவங்களால டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், இல்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அடுத்தவங்க கிட்ட அப்படியே உங்களை பத்தி வேற மாதிரி போட்டு கொடுப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி உங்க லைஃப் வந்து ஒரு மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ அப்படிதான் இருந்திருக்கும். பட் இந்த டைம்ல குரு வந்து உங்களுடைய 6th ஹவுஸ் வந்து 6ஆம் வீட்டை பாக்குறதுனால ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி, பொறாமை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகும். உங்களுடைய ஒர்க்க வந்து அவர் மேலும் மேலும் மெருகேத்தி காட்டுவார். நான் வந்து பாருங்களேன், நான் 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல நீங்க வந்து ஒரு 10% விட ரொம்ப கம்மியா தான் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க உங்க கூட இருக்கவங்க. ஆனா நீங்க ஒரு 90% எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஆனா அந்த 10% போட்டவங்களுக்கு தான் முன்னுரிமை அதிகமா குடுப்பாங்க. இவ்வளவு நான் எஃபோர்ட் போட்டனேம்மா, எனக்கு ஏம்மா இன்னும் எதுவுமே கிடைக்கல? அப்படின்ற மாதிரி தான் உங்க மைண்ட் எப்ப பார்த்தாலும் அலைப்பாஞ்சுட்டே இருக்கும். பட் இந்த டைம்ல தனஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட். அண்ட் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வேலை பளு இன்க்ரிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்க்ரிமெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, உங்களோட ப்ரமோஷன் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜூனுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல அவர் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. 2ஆம் வீட்ல இருந்து அர்த்த திரிகோண வீடு எல்லாத்தையும் பார்த்துறாரு. 2, 6, 10. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கறதுனால உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். பட் டெசிஷனை மட்டும் கொஞ்சம் நிதானமா எடுக்கணும். மிதுனம் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிசைட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குதா, சரி அடுத்து என்ன, இது இது இல்லையா, சரி அடுத்து என்ன, ஒரு விஷயத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஒரு 10 விஷயத்த பத்தி யோசிப்பீங்க. அப்ப அந்த 10 விஷயத்தையும் சரியா பண்றீங்களான்னு கேட்டா அந்த 10 விஷயத்தையுமே சரியா பண்றது இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டு வந்துடுறீங்க. இது வந்து பல இடங்கள்ல இது வந்து உங்களுக்கு இது வந்து நாட் ஒன்லி உங்க வேலையில மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய உறவு, உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள் அவங்க கிட்டே இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அடுத்து 1 மாசம் கழிச்சு வேற ஒரு விஷயம் சொல்வீங்க. 2 விஷயத்தையுமே நிறைவேத்தாம மாதிரி போவீங்க. ஸோ எடுக்கிற ஒரு முடிவு, எடுக்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்கணும்னு தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா சனி உங்களுக்கு உணர்த்துறது அதுதான். மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், நீங்க ஏன் கமிட்டடா இருக்க மாட்றீங்க? நீங்க ஏன் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்டடா செய்ய மாட்றீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு செய்யுங்க. கமிட்டடா இருங்க. அப்படின்னு தான் சனி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல சனி உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல புரியுதோ, அந்த டைம் வரைக்கும் சனி உணர்த்துவாரு. ஏன்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு மீனராசில தான் இருப்பாரு. அதே மாரி குரு பகவானும் உங்களுக்கு வந்து கடகராசில தான் இருப்பாரு. 2 பேருமே என்ன பண்ண போறாங்கன்னா, சமசப்தமா அதாவது குருவோட 9ஆம் பார்வை சனியின் மேல வந்து படப்போகுது. அடுத்து ஒரு வருஷத்துக்கு. அதே மாரி சனிய மீனராசியை விட்டுட்டு போறதுக்கு அடுத்த 1 வருஷம் ஆகும். குருவும் கடகராசி விட்டுட்டு போறதுக்கு அடுத்த 1 வருஷம். கிட்டத்தட்ட இந்த 1 வருஷம் கேப் அப்படின்றது
உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சரி, எந்த மாரி கடவுள் வழிபாடு பண்ணா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால, குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமையில நவகிரகத்துல இருக்க குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கடலை குடுத்துட்டு, ஒரு பரிகாரமா ஐயருக்கு ஒரு ரூ. 30, ஏன்னா குருவோட நம்பர் வந்து நம்பர் 3. ஸோ ரூ. 30 இல்ல ரூ. 300 ஒரு வேளை சாப்பாடுக்கு வச்சுட்டு அவருக்கு குடுத்துட்டு வாங்க. உங்க லைஃபே வந்து வேற மாரி சேஞ்ச் ஆகும். இந்த ஜூன் 1 தேதிக்கு பாருங்க லைஃப் நல்லாவே சேஞ்ச் ஆகும். ரிஷப ராசிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கடகம், எல்லாமே முடிய போகுது. என்னங்க முடிய போகுது? பட்ட கஷ்டமா இல்ல இனிமே எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போதா? உங்களுடைய ராசிக்கு நான் வந்து உட்கார்றேன், நீ உன்னை யார் தொடறான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி குரு வந்து உட்கார்றாரு. சனி இருக்கக்கூடிய வீட்டுல பாக்குறாரு. இதுதாங்க வந்து ஹைலைட்டு. குரு பாக்குறாருன்னு நமக்கு தெரியுது. இது வந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாக்பாட்டுக்கு உண்டான ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். 12 ராசியை கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் வந்து கடகத்துக்கு மட்டும்தான் இந்த வருஷம் கிடைக்க போகுது. கடகம், எல்லாமே முடிய போகுது. என்னங்க முடிய போகுது? பட்ட கஷ்டமா இல்ல இனிமே எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போதா? தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. கடகம், காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சந்திரன். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல வந்து ஒருத்தர் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்லயே ரொம்ப பொறுப்பா இருக்கிற ஒரு ராசி எதுன்னா அது வந்து கடகம் தான். ஏன்னா இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, இந்த ராசியோடைய அதிபதியே வந்து சந்திரன். எப்பயுமே வீட்டை பராமரிக்கிறது, வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறது, வாழ்க்கையில தனக்காக வாழ்ந்ததை விட அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது அதிகம் யாருன்னா அது நம்ம கடகராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்கள மிஞ்ச யாருமே இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு இருக்க தற்போதைய நிலைமை. என்னன்னா அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி இல்ல, ஒரு வகையில நல்லது. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து கடந்த ஒரு 3-4 வருஷமா படாத பாடு சொல்ல முடியாது வெளியே, அந்த அளவுக்கு ஒரு படாத பாடு இருந்தாலும் இந்த டைம்ல எல்லாமே முடிகிற அளவுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இனிமே இருக்காதுன்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில வந்து உட்கார்றது அப்படின்றது ஒரு வெகு சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அப்படிதான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உங்களுடைய ராசிக்கு நான் வந்து உட்கார்றேன், நீ உன்னை யார் தொடறான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி குரு வந்து உட்கார்றாரு. சோ இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு, அவர் எங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போமா. குரு வந்து ராசியில இருந்து, அதாவது கடக ராசியில இருந்து 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு, 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு, அடுத்து 9ஆம் வீடு. சோ குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 5, 7, 9. தன்னுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வைய சனி இருக்கக்கூடிய வீட்டுல பாக்குறாரு. இதுதாங்க வந்து ஹைலைட்டு. சனியோட கண்ட்ரோல் இப்பதான் ஒரு முடிவுக்கு வரும். எப்பா என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் அங்க இருந்து பாக்குறாரு. இனிமே நம்ம வாய் பேசக்கூடாது, கடகராசி நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. கடகம் மட்டும் இல்ல, அடுத்து நம்ம சிம்மம் அடுத்து வீடியோல இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். இருந்தாலும் கடகத்தை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வந்து இப்போ குரு வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறார். இந்த ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்கு நடக்க போகுது. சரி, அடுத்து என்ன நடக்கும்? 5ஆம் பாவத்தை பாக்குறாருன்னு நான் சொல்லிட்டேன். சோ குருவோட வீடு வந்து இந்த இடத்துல கடகம் அப்படின்னா 5 அப்படின்றது என்ன? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 5 அப்படின்றது உங்களுடைய சிந்தனை ஸ்தானம், உங்களோட பூர்வீக ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ 5, 7, 7 அப்படின்றது திருமண உறவுலையும் உங்களுக்கு வந்து வருது. 9 அப்படின்றது என்னவா வருதுன்னா 9 அப்படின்றது உங்களோட பாக்கியஸ்தானம். ஸோ இந்த இடத்துல கனெக்டிவிட்டி பாருங்களேன், 5 + 7 அண்ட் தென் 9. ஸோ இந்த 3 ஆக்சிஸ்ல வந்து விழுறதுனால நிறைய கடகராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் வந்து ஏற்படும். நிறைய பேர் ரொம்ப புலவீங்க, அம்மா அப்பாலாம் வந்து புலம்பி தள்ளுவீங்க, என்னங்க நானும் 5 வருஷமா என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், 35 வயசு ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சிராதா? என் பொண்ணு இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கு, 3-4 டிகிரி படிச்சிருக்குங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல, பையனே கிடைக்க மாட்டான், சும்மா ஒரு நார்மலா படிச்ச பையனா இருந்தா கூட போதுங்க அப்படின்னு நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்ப குறைஞ்சிட்டு இருக்கும். பட் இந்த டைம்ல வந்து குரு என்ன சொல்றாருன்னா, ஓகே
நீ இவ்வளோ வருஷம் வந்து பொறுமையா இருந்துட்ட. நான் வந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறேன். 5ஆம் வீடு அப்படின்றது பாக்கியம், பூர்வீக ஸ்தானம். 7ஆம் வீடுன்றது திருமண ஸ்தானம். 9ஆம் வீடுன்றது அகைன் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்க்கறதுனால உன் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு நல்லது நடத்தி வைக்கிறேன். ஏதோ நீ பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கண் துடைக்கிற அளவுல நான் ஏதாவது உனக்கு ஒண்ணு பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. சரி, அடுத்து என்னதான் நடக்க போகுது? இப்ப நம்ம குரு பாக்குறாருன்னு நமக்கு தெரியுது. இது வந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாக்பாட்டுக்கு உண்டான ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு நல்லதுங்க. வேற எந்த ராசிக்குமே இந்த 12 ராசியை கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் வந்து கடகத்துக்கு மட்டும்தான் இந்த வருஷம் கிடைக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா இந்த வருடமே உங்க வீட்ல வந்து ஒரு நல்ல செய்தி நடக்கும். குரு உங்களுக்கு கொடுக்க போற வாய்ப்பு அப்படின்றது ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமானது. அடுத்த ஒரு வருஷம் இந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு எடுத்துக்கோங்க. ஜூன் 1 தேதி அன்னைக்கு வராரு. அடுத்து வந்து எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இதுக்கு இடையில வந்து அவர் பின்னாடி போவாரு, திரும்பி வருவாரு. அதெல்லாம் வேற கதை. அந்த ஸ்டோரி நம்மளுக்கு வேண்டாம். பட் இந்த இந்த விஷயத்த நம்ம வச்சு பார்க்கும்போது, குருவோட அந்த மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது, சனி அடுத்த ஒரு வருஷத்துல இருக்கும்போது, ராகு கேதுவோட பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பாருங்க, கடகராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கு. ராசிக்கு 2ல கேதுவும், 8ல ராகுவும். ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கலப்பு பலன்களா தான் இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கடகராசிய ஆல்ரெடி பயந்து போயிருக்கோம் நம்ம. சும்மா வந்து பயமுறுத்துற மாதிரிலாம் பேச முடியாது. ஸோ அந்த பயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். நான் அதுக்கு 100% உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு உங்களோட லைஃப திரும்பி பார்க்க வைக்கிறது குரு தான். சனி ஒரு மாதிரி லெசனை கொடுப்பாருங்க. பட் குரு கொடுக்குற லெசன்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். ரொம்ப ஹார்ஷாலாம் கொடுக்க மாட்டாரு. சனி மாதிரிலாம் அவர் கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான ஒருத்தர். பட் கரெக்டான டைம் பீரியட்ல உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம வந்து ராசி பலன் சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதமும் இல்ல ஒவ்வொரு பயிற்சி அப்பவும் நம்ம ராசி பலன் சொன்னாலும் கூட இது ஒரு ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்சப் ஆயிடும். சரிங்களா? ரிமைனிங் என்னன்னா நம்மளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி மகாதசை இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு, இல்ல குரு மகாதசை உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸலன்ட் பீரியட். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பீரியட். ஸோ உங்களுக்கு பயமே வேணாம். சரி, என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? ஏன்னா பரிகாரங்கள் மிகவும் முக்கியம். நம்ம நினைக்கிறோம் பரிகாரங்கள் பண்ணா என்னங்க நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மையா இல்லைங்க. பரிகாரங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம மனோதைரியத்தை கண்டிப்பா கொடுக்கும். கடவுள் வந்து அதுதான் நமக்கு பண்ணுவாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். நான் நினைக்கிறது நடக்கல, அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போறீங்கல்ல. நீ ஏன் முதல்ல அதை நினைக்கிறேன்னு அவர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால பரிகாரங்கள் வந்து மனோதைரியத்தை கொடுக்கும். குரு பகவானை நீங்க வணங்குங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை நீங்க வணங்கும் போது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். வெள்ளை கொண்டைக்கடலை வாங்கிக்கோங்க. மஞ்சள் சாமுண்டி பூ வாங்கிக்கோங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு குரு தட்சணையா வந்து கொடுத்துருங்க. நீங்க வந்து இந்த இடத்துல பிரசாதம் மட்டும்தான் வாங்கிக்கணும். மீதி எல்லாத்தையுமே நீங்க காணிக்கையா வந்து அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் நீங்க வாங்கிக்கோங்க. இதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு சூப்பரா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆறீங்கன்றத மட்டும் நீங்க பாருங்க. உங்களோட தசாபுக்தி சப்போர்ட் பண்ணும். எல்லாருக்கும் இல்ல. தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எக்ஸலன்ட் டைம் பீரியட் அடுத்த ஒரு வருஷம். சூப்பரா இருக்கும். அண்ட் மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. சிம்மம், புதுசா ஒண்ணு வரப்போகுது. என்னங்க புதுசா வரப்போகுது? இருக்கிறதையே என்னால பார்க்க முடியல, புதுசா வரையா? உங்க சர்க்கிளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் போய் பழகுறேன், பேசுறேன், நான் நல்லவன், நான் அப்படி இப்படின்ற அந்த விளம்பரம்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விளம்பரம் தாங்க தெரியும். பிசினஸ்ல போடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அதே நேரம் மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா வெளியே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு உண்டு. இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பக்குவம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உண்மைகள் வெளியே வரும். சிம்மம், புதுசா ஒண்ணு வரப்போகுது. என்னங்க புதுசா வரப்போகுது? இருக்கிறதையே என்னால பார்க்க முடியல, புதுசா வரையா? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எஸ், இருக்கும். பட் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க.
அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவை. சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ராசியோடைய அதிபதி வந்து சூரியன். சூரியன் அப்படின்னாலே ஒளிதாங்க சூரியன். இந்த பிரபஞ்சத்துக்கு சூரியனோட ஒளி இல்ல அப்படின்னா அந்த பிரபஞ்சமே இயங்காது. அதுதான் உண்மை. இருள் சூழ்ந்துரும். அந்த அளவுக்கு ஒளி பொருந்தியவர் தான் வந்து சூரியன். இப்படிப்பட்ட இந்த சூரியனோட ஒரு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் கடந்த வருடங்களா ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருந்தாரு. பட் இந்த டைம்ல அவர் என்ன பண்ண போறாருன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ந்து சனி பகவான பாக்குறாரு. அதாவது சனி ஆல்ரெடி நம்ம தான் ஏற்கனவே அஷ்டம சனியில படாத பாடு. சொல்லவா வேணும்? சனி சும்மா 360 டிகிரில அடிக்கிறாரு. அசிங்கம், அவமானம், பேரு கெட்டு போறது, நண்பர்களால ஏமாற்றப்படுறது, கூட இருக்கிறவனே குழி பறிச்சு அந்த குழிக்குள்ள நம்ம புடிச்சு தள்ளி விடுறது, மன கஷ்டம், விரக்தி, இப்படி இத்தனை விஷயத்தையும் சனி உங்களுக்கு கொடுத்து 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 உங்க உடம்ப பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காரு. சோ பஞ்சர் ஆன இந்த உடம்ப சரி பண்றதுக்கு இப்ப நம்ம குரு என்ன பண்ணிருக்காரு? 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. சரி போதும்டா, இதுக்கு மேல தாங்காது இந்த உடம்புன்னு சொல்லிட்டு 12ஆம் இடத்துல உட்காந்து சனிய பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் சனிய பார்த்த உடனே சரிப்பா போதும், நீ வேற என்ன பாக்குற, இதுக்கு மேல இந்த பயப்புள்ளைய நான் என்ன பண்றது, இதுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க முடியாதுன்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேவா? ரொம்ப அப்படியே வந்து நீங்க எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துருவீங்கன்னு நல்லா கண்டிப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் அஷ்டம சனி அப்படின்றது அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனின்றது கர்ம காரகன். எல்லாரும் பயப்படுறது சனியை பார்த்துதான். சிம்மராசியும் பயப்படுறது அவரை பார்த்துதான். சரிங்களா? ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல 80 பேராவது அட்லீஸ்ட் அவரை பார்த்து பயப்படுவாங்க. மீதி 20 பேர் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் அந்த 80 பேரும் பயப்படுற ஒரு விஷயம் அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7.5 சனி, அந்த சனி, இந்த சனி, எல்லா சனி. சோ இந்த டைம் பீரியட்ல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனியை பாக்குறது அப்படின்றது ஒரு வெகு சிறப்பு இருந்தாலும் நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகள்லாம் என்ன? 4, 6, 8 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது 12ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு, 6ஆம் வீட்டை பாக்குறாரு, 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது மறைவு ஸ்தானங்கள் எல்லாத்துலயுமே பாத்துடுறாருங்க. ஒரு 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 மனச தெம்பூட்டுறத நான் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, உண்மைகள் எல்லாமே இப்ப வெளிய வரப்போகுது. இப்போ இந்த டைம் பீரியட் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்கும்னா 12ஆம் இடம் மறைவு. அதே மாதிரி வந்து பாருங்க 4ஆம் இடமும் ஒரு வகையில மறைவு, 6ஆம் இடமும் மறைவு, 8ஆம் இடமும் மறைவு. எல்லாமே மறைவு ஸ்தானம். இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பக்குவம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உண்மைகள் வெளிய வரும். மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப குரு பகவான் உங்களுக்கு வெளிய கொண்டு வர ஆரம்பிப்பாரு அடுத்த 1 வருஷம். சரி ஓகே, நம்ம லைஃப்ல வந்து இவ்வளோலாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ விஷயம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இவங்க இந்த விஷயத்துல இருந்திருக்காங்களா? இவங்களால நம்ம இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? கரியர்ல இந்த ஒரு முன்னேற்றமே இல்ல நம்ம இருந்திருக்கோமா? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ரீசன் என்ன? ரீசன கண்டுபிடிப்பீங்க. எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ, அத எல்லாத்தையும் நீங்க இப்ப வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன பார்க்கணும்னா, உங்க ராசியில கேது இருக்காரு. அடுத்து என்ன பண்ணும்? டிசம்பர் வரைக்கும் கேது அங்கதான் இருக்கும். அது நகராது. அது இப்போ கேது பகவான் வந்து மக நட்சத்திரத்துல இருக்காரு. அடுத்து அங்கேயே தான் உட்கார்ந்திருப்பாரு. அது மாறப்போறது இல்ல டிசம்பர் வரைக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 7ல போய் ராகு. இத்தனை மாசமா அந்த ராகு வந்து குருவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எப்படி? குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. நீ எங்க நகராத, என் கண் பார்வையில இரு அப்படின்னு. இனிமே ராகு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன கேட்க இனி யார் இருக்கா? நான் தனியா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 7ல இருக்கு. சோ நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு உங்க சர்க்கிள வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எல்லார்கிட்டயும் போய் பழகுறேன், பேசுறேன். நான் நல்லவன், நான் அப்படி இப்படின்ற அந்த விளம்பரம்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விளம்பரம் தாங்க பெரிய பிரச்சனை. விளம்பரமே நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம பொழப்பு உண்டு, நம்ம வேலை உண்டு. சம்பாதிக்கிறோமா, காசு எடுத்துன்னு போய் வீட்ல குடுத்தோமா, சமைச்சாங்களா, சாப்பிட்டாமா, தூங்குனோமான்னு தான் இருக்குமே தவிர, அந்த வீண் விளம்பரத்த பண்ணிட்டு போய் மாட்டாதீங்க. 7ல ராகு இருக்கு. ஒரு பாம்பு 7ல உட்கார்ந்துச்சு அப்படின்னா, புதுசா யாரையாவது வர வச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைய கண்டிப்பா குடுக்கும். ஸோ சிம்மத்த பொறுத்தவரைக்கும் அடுத்த ஒரு 1 இயருக்கு புதுசா வரவங்கள நம்பாதீங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட ஒழுங்கா பேசி பழகுங்க. அதுவே போதுமான ஒரு விஷயம்.
புதுமையா இருக்குன்னு சொல்லிட்டு எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பிசினஸ்ல போடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. பெரிய அளவு லாபம்ன்றது அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த அஷ்டம சனியில பெருசா இருக்காது. ஓப்பனா நான் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு தசாபுத்தி இப்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்ப சனி தசை இல்ல, குரு தசை இல்ல, நல்ல தசாபுத்தி இருக்குன்னா, டெஃபினட்டா இந்த பலன் எல்லாமே மாறிடும். நீங்க எதுல காசு போட்டாலும் நல்லா டாப் லெவல்ல வருவீங்க. பட் சுய ஜாதகத்துல உன்னிப்பா கவனிச்சு பாத்துக்கோங்க. சனி குரு தசையில இருந்தா நீங்க தயவு செஞ்சு இறங்கி அப்புறம் என்கிட்ட வந்து உங்க பிரச்சனைய வந்து குறைகளை வந்து கொட்டாதீங்க. நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க ஏங்க என்கிட்ட வந்து சொல்லல அப்படின்னு வந்து என்னைய வந்து நீங்க கேட்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட். சரிங்க. என்ன மாரி பரிகாரங்கள் பண்ணலாம்? ஏன்னா சிம்மராசிய பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் இழுபறி தான். ஏன்னா குருவோட பார்வை இல்ல. பட் 12ல ராகு இருக்கிறது ஓகே. 12ல குரு இருக்கிறது ஓகே. அந்த குரு மறைவு வீடுகள பார்க்கறதுனால தெளிவு கண்டிப்பா கிடைக்குங்க. அதே நேரம் மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா வெளிய வந்து உங்களுக்கு காமிச்சு குடுத்துரும். இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு உண்டு. என்ன மாரி பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் அப்டின்னா, சனி பகவான தான் வழிபடணும். வேற வழியே கிடையாது. அவர தான் உங்கள போட்டு டேஞ்சரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சனி பகவான எப்படி வழிபடலாம்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல எள்ளு விளக்கு போட்டுட்டு வாங்க. நீங்க வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களால முடிஞ்சா. ஏன்னா பரிகாரங்கள் அப்படின்றது உண்மைதான். இல்லன்னா நம்ம ஏன் கோயில் கட்டி வைக்கணும்? கோயிலே கட்டாம இருக்க வேண்டியதுதானே. எதுக்கு கோயில் கட்டுறீங்க? எல்லாரும் ஏன் மக்களுக்கு அங்க போறீங்க? ஸோ பரிகாரங்களும் வந்து உண்மைதான். அந்த பரிகாரங்கள ஏத்துக்கணும். அது உண்மைன்னு நம்பி நம்ம பண்ணணும். அதுதான் நம்ப மனசார பண்ணும்போது தான் கடவுள் வந்து இறைவன் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளோட தலைவிதியா அவர் மாத்துவாரு. நமக்கு வரக்கூடிய துன்பங்களும், துக்கங்களும், துயரங்களையும் மாத்தி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன குடுத்தா நம்மளுக்கு என்ன குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தொடர்ந்து அவரும் நம்மளுக்கு குடுக்க ஆரம்பிப்பாரு. எப்பயுமே நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த மட்டும் சிம்மம் இப்ப இல்லங்க. இந்த ஒரு வருஷம் இல்ல. வாழ்க்கையில எல்லா டைம்லயும் அவங்க கான்ஃபிடென்ட்டா எதையுமே ஃபேஸ் பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ வளர்த்துக்கிட்டாலே போதும். லைஃப் வந்து எங்கேயோ போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அண்ட் உங்களுக்கு இப்போ வந்து சிம்மராசிக்கு அடுத்து நம்ம வந்து கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி, இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த வீடியோ அனுப்பிச்சா இல்ல கரெக்ட்டா இருக்கும், ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னா, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கன்னி, திடீர் திருமண யோகம் உண்டாகுமா? அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்க காட்டுல தான் மழை அப்படின்ற மாதிரி நீங்களும் ரெடியா இருக்கும். உங்களுக்கு தள்ளி தள்ளி போன விஷயமும் உங்க லைஃப்ல வந்து இப்ப கை கொடுக்க போகுது. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க நண்பர்களாவும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க உடம்பு சார்ந்து, தோல் சார்ந்து, மெயினா தோல் சார்ந்து, உடம்பு சார்ந்து உங்களுக்கு சில நோய்கள் கூட வரலாம். கட்டுக்கடங்காத காலம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் கட்டுக்கோப்பா வந்துருவார். ஒரு கண்ட்ரோல்குள்ள வந்து சனி வந்துருவார். கன்னி, திடீர் திருமண யோகம் உண்டாகுமா? கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது? குரு பகவான் திடீர் திருமணத்தை கொடுத்து வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை அமைச்சு தர போறாரா? இல்ல நம்மள அப்படியே சிங்கிளாவே இரு, நீ மிங்கிளே ஆவாத அப்படின்னு சொல்லிட்டு விட போறாரா? தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். கன்னி, காலச்சக்கரத்துடைய எத்தனாவது ராசி? 6வது ராசி கன்னி ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். புதன் வந்துட்டாலே பேச்சு, அந்த ஒரு சமயோசித புத்தி, அந்த அறிவு, அந்த நுணுக்கம். இந்த கண்ணியில இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நுணுக்கவாதிகளா இருப்பாங்க. மிதுனம் வந்து பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, நல்லா சிட்சாட் பண்ணுவாங்க, காசிப் அதெல்லாம் இருக்கும் மிதுன புதனுக்கு. பட் கன்னி புதன் வந்து அளவா பேசுவாங்க. எங்க எது பேசுனா நம்ம வேலை நடக்குமோ அந்த மாதிரி ஒரு அளவு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். கன்னி புதனை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சு, அந்த நுணுக்கத்தை தான் ஆளை எப்பயுமே வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கன்னி புதனுக்கு இருக்கு. அடுத்து என்ன ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது இந்த டைம் பீரியட்லனா, ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்குள்ள என்ட்ரி ஆகி பயிற்சி அடைகிறாரு. அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து குரு பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு.
அதை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு உங்க காட்டுல தான் மழை அப்படின்ற மாதிரி நீங்களும் ரெடியா இருக்கணும். இதுவே ஒரு குரு ஒண்ணு கொடுக்க போறாரு, அது எதுவானா இருக்கட்டும், அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும். எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும் நம்ம லைஃப்ல நடக்காது, சில நெகட்டிவிட்டிஸும் நம்ம லைஃப்ல நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முன்னாடி கொண்டு வர்றது, நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றது எப்படி, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து தான் ஒன்னொன்னும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில இந்த டைம் பீரியட்ல குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 3 முக்கியமான வீடுகள் எல்லாம் பார்க்கிறாரு. என்னென்ன வீடுகள் நம்ம பார்த்தோம்னா, 3ஆம் வீடு. 3ஆம் வீடுன்றது மிகவும் முக்கியமான ஒரு வீடு. அடுத்து 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஆல்ரெடி நம்ம 7ல சனி உட்காந்து நம்ம ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கு 1.5 வருஷமா. நேரா பார்க்கறாரு. லெஃப்ட்ல பார்க்க மாட்டாரு, ரைட்ல பார்க்க மாட்டாரு. உன்னை மட்டும் தான் நான் பார்ப்பேன், நான் வேற எங்கேயா பார்த்தேன்னா எனக்கு கவனம் சதுரிடும், நான் ஒண்ணு யோசிப்பேன், நான் ஒண்ணு செய்வேன், அதனால நான் உன்னை மட்டும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியை பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தும் குருவோட பார்வை இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, குருவோடைய சிறப்பு பார்வையான 9வது பார்வை இந்த டைம் பீரியட்ல சனி மேல வந்து விழுது. சோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த திடீர் திருமண யோகத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்பட போகுது. உங்களுக்கு தள்ளி தள்ளி போன விஷயமும் உங்க லைஃப்ல வந்து இப்ப கை கொடுக்க போகுது. ஏதோ ஒரு மூலயமா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஒருத்தவங்க ஆவாங்க, அவங்க மூலியமா உங்க ஹஸ்பண்டை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல ஃப்ரெண்டையே நீங்க வந்து மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் அகைன் வந்து நண்பர்களோட வட்டாரம் தான். ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க நண்பர்களாவும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. நண்பர்களால ஒரு மாற்றமும், நண்பர்களால உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையறதுமே இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு வந்து அமைய போகுது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. பொதுவாவே 7ல சனி வந்தாலே நம்ம வந்து ரொம்ப கவனமா ஆயிடும். ஏன்னா அவர் பாக்குற பார்வையெல்லாம் பாத்தீங்கன்னா, சனி வந்து என்ன பண்ணுதுன்னா 9ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்க ராசியை பாக்குறாரு, அடுத்து வந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ அவர் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லவ் பண்றீங்க, இல்ல நீங்க மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கனாலும், அவர் கேட்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஒரு பேஷன்ஸ் கண்டிப்பா கேட்பாரு, ஒரு கமிட்மெண்ட்டை கண்டிப்பா கேட்பாரு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரேக்கப் தான் ஆகும். சனி வந்து கண்டிப்பா பிரிச்சு விட்டு போயிடுவார். ஏன்னா உங்க கர்மா இருக்கு. பிகாஸ் 7th ஹவுஸ் வந்து கர்மா, சனி வந்து கர்மகாரகன். அப்போ உங்க கர்மா வந்து இந்த பர்சனோட முடியப்படுது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது முடிக்கிறதுக்கும் அவர் ரெடியா இருப்பார். ஸோ உங்க கர்மா சனியோட கண்ட்ரோல்ல போகுது. அகைன் குருவோட பார்வை அந்த வீட்டுக்கு வந்து விழுது. ஸோ இவ்வளவு விஷயமும் அந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால சனியோட மொத்த தாக்கமும் உங்க மேல இருக்கு. அதை ஹைலைட் பண்ற அளவுல குருவும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது ராகு கேதுவும் இருக்குங்க, இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. எப்படின்னா 12ஆம் இடத்துல இப்ப கேது, 6ஆம் இடத்து ராகு. ஸோ கொஞ்சம் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து முட்டி பெயின்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். சில பேருக்கு வந்து உடம்புல ரேஷஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உடம்புல ரேஷஸ், கீழே தரையில கூட உட்கார முடியாத அளவுக்கு வந்து உடம்பு வந்து அவ்வளவு தூரம் ஹீட் ஆகும், உடம்புல கொப்பளங்கள்லாம் கூட வரும். நிறைய மருத்துவ செலவுலாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு 45ல இருந்து ஒரு 60-65ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள், உங்களோட ஏஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்றதுக்கான டைம் இது. ஸோ டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க உடம்பு சார்ந்து, தோல் சார்ந்து, மெயினா தோல் சார்ந்து, உடம்பு சார்ந்து உங்களுக்கு சில நோய்கள் கூட வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது வந்து நல்லது. இந்த ராகு 6ல இருக்க அந்த குடைச்சல் கண்டிப்பா கொடுக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த 6ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் உடம்புல அந்த உஷ்ணமோ இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகளோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. ஓரளவுக்கு நீங்க வந்து தேத்தி முன்னாடி கொண்டு வந்துருவீங்க. ஹெல்த் வைஸ் நல்லாதான் இருக்கும். சரி, என்ன மாதிரி கோயில் வழிபாடு பண்ணலாம்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கோயில் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெருமாள் தாங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து புதன் தான். புதன் மட்டும்தான் உங்களுடைய ராசிநாதன். அப்போ இந்த புதன் வந்து என்ன பண்றாரு, அவர் ராசிநாதன் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அவர் 10ஆம் இடத்தோட அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான் வராரு, பெருமாள் தான், மகாவிஷ்ணு தான் வராரு. அப்போ நீங்க துளசி மாலை
அதாவது முடிஞ்சா நம்மளால டெய்லி கண்டிப்பா போக முடியாது. யாராலங்க டெய்லி கோயிலுக்கு போக முடியாது. நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஒர்க் ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் அது இதுன்னு அப்படியே கண்டினியூஸா அது மாதிரி போயிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு துளசி மாலைய வச்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி புதன்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அடுத்து பெருமாளுக்கு நீங்க சாத்தும் போது ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவா மனசுல ஒரு நிம்மதி, மனக்குழப்பம் நிவர்த்தி ஆறது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது, இது எல்லாமே நடக்கும். பிளஸ் குருவோட பார்வை வேற சிறப்பு, 9வது சிறப்பு பார்வை வேற சனி மேல வந்து விழுறதுனால சனியும் கட்டுக்கடங்காத காலம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் கட்டுக்கோப்பா வந்துருவார். ஒரு கண்ட்ரோல்குள்ள வந்து சனி வந்துருவார். நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. துலாம், வாழ்க்கையே போராட்டமாகுமா? என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்றீங்களா? ஒரு பக்கம் உங்களுக்கு கடனை கொடுத்து, நோயை கொடுத்து, எதிரிய கொடுத்து, வம்ப கொடுத்து, வழக்க கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, இன்னொரு பக்கம் அதே விஷயத்துல லாபத்தையும் கொடுக்கும். ஸோ தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இந்த டைம் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் ஓப்பனா சொல்றேன். துலாம் ராசியில இருக்கவங்க ரியல் எஸ்டேட், லேண்டு, பிசினஸ், அக்ரிகல்ச்சுரல். துலாம், வாழ்க்கையே போராட்டமாகுமா? என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்றீங்களா? பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 2026 ஜூன் 1 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் தேவகுரு என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதானங்க முக்கியம். வரவங்க அப்படியே பார்த்துட்டு போனா என்னங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன் என்ன மாதிரி ராசியில இருக்கவங்களாம் இந்த வீடியோல பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. துலாம், காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசியில தான் சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. எந்த ஒரு ராசியிலுமே அவர் பவர்ஃபுல்லா கிடையாது. துலா ராசியில தான் சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய இந்த தருவாயில குரு பகவான் இந்த குரு பயிற்சியானது ஜூன் 1 தேதி அன்னைக்கு நடக்க போகுது. இந்த குரு பகவான் சனியை பாக்குறாரு. அதுதான் இன்னொரு சிறப்பம்சம். சனி பகவானை எப்படி பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையின் மூலியமாக சனி பகவான தொடர்பு கொள்றாரு. சோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல குரு யாருங்க? அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லது பண்ணுவாரா மாட்டாரா? நீ நல்லதா கெட்டதா சொல்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தோட அதிபதி. அவரே வந்து 6ஆம் இடம். ஸோ 3, 6 கூடியவன் தான் வந்து குரு பகவான். ஒரு பக்கம் உங்களுக்கு கடனை கொடுத்து, நோயை கொடுத்து, எதிரிய கொடுத்து, வம்ப கொடுத்து, வழக்க கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, இன்னொரு பக்கம் அதே விஷயத்துல லாபத்தையும் கொடுக்கும். எப்படின்னா குரு வந்து நல்லா கடன் வாங்க வைக்கும். ஆனா அந்த கடனை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதன் மூலியமா ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். ஸோ பிரச்சனையும் அதே கொடுக்கும், அந்த லாபத்தையும் உங்களுக்கு குருவே தான் கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த குரு வந்து துலாம பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் யோகாதிபதி நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாதுங்க. ஒரு ஒரு 50-50% தான் அது. குரு பகவான் வந்து முதல் தர யோகாதிபதி அவர் கிடையாது. ஒரு 50-50 ஓகேப்பா, நீ இப்படியா, நான் இப்படித்தான். நீ வந்து என் கோட்டுக்கு இந்த பக்கமும் தாண்டக்கூடாது, நான் உன் கோட்டுக்கு அந்த பக்கமும் தாண்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செப்பரேஷன் வந்து கண்டிப்பா இந்த 2 பேருக்குள்ளயுமே இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. எப்படின்னா அந்த 10ஆம் இடத்தை இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஓகேங்களா? சோ 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 2 அப்படின்றது தனஸ்தானம். சோ தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இந்த டைம் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் ஓப்பனா சொல்றேன். துலாம் ராசியில இருக்கவங்க ரியல் எஸ்டேட், லேண்டு, பிசினஸ், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஏதாவது உங்களுடைய கரியர்ல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம். கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் நயா பேயா அலைஞ்சேங்க. பேங்கா போறேன், சிவிலுக்கு கிடைக்கல, அதுக்கு கிடைக்கல, இதுக்கு கிடைக்கல. இப்படி ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்கல்ல,
பட் இந்த டைம்ல ஜூன் 1 தேதி அன்னைக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்து போங்க. ஒரு மாசம் கேப் விட்டு போய் கேட்டு பாருங்க. உடனே கடன் கிடைக்கும். இருங்க நான் தரேங்க உங்களுக்கு கடன் அப்படின்ற மாரி உங்களோட நார்மலா உங்க சிபிலுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அது கிடைக்கும். பட் நீங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கு பலன் உண்டு. இந்த டைம் முன்னாடிலாம் இவ்ளோ எஃபோர்ட் போட்டோம்னா அந்த பலனே இல்லாம இருந்துச்சு. பட் இப்போ குரு என்ன பண்ணிடுறாருன்னா, கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதன் மூலியமா உங்க தினசரி வாழ்க்கைய வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு. உங்க வாழ்க்கைய வாழ வைப்பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு ஏன் நீ இவ்ளோ பயப்படுற? உன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வாங்க சொல்லி, அதன் மூலியமா உங்க லைஃப் வந்து இம்ப்ரூவ் தான் பண்ண போறாரு. நீங்க வந்து பயப்படாதீங்க. குரு என்னடா எதிரியாச்சே! நல்லது பண்ணுவாரா? மாட்டாரா? அந்த மனுஷன் நல்லவரா? கெட்டவரா? நம்பலாமா? வேணாமா? அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த டைம்ல 10ல வராரு. சரிங்களா? ஸோ 10ல வரக்கூடிய இந்த குரு பகவான் சனிய பார்க்கறதுனால அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சரி வேற என்னலாம் பண்ணுவாருங்க? குரு 10ல உட்கார்ந்திருக்காரு. ஓகே. 10ல இருக்கும்போது கரியர் வருது, வேலை வருது, உத்தியோகம் வருது இந்த இடத்துல. ஸோ ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கும் என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கும் வந்து ஏகா பொருத்தமா இருக்கு. 2 பேரும் நாங்க சேர்ந்து ஒண்ணா பேசி நல்லா முன்னாடி மாரி பழைய மாரி மாறிடுவோமா? இல்ல அவரால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? இப்படி 1008 கொஸ்டின் வந்து உங்க மைண்டுக்குள்ள இருக்கும்ல. அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் என்னன்னா, குரு வந்து 10ல இருக்கிறனால ரெஸ்பெக்ட் கூடும். உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் குரு கண்டிப்பா குடுப்பாரு. உங்க பேச்சு இப்போ வந்து பெரிய அளவுல பேசப்படும். ஏன்? துலாம பொறுத்தவரைக்கும் ஏன்னா, அந்த இடத்துல துலாம பொறுத்தவரைக்கும் அவர் 2ஆம் வீட்ட பார்க்கிறாரு. ஸோ பேச்சு தான் 2ஆம் வீடு. குடும்பம் தான் 2ஆம் வீடு. தனம், வாக்கு, குடும்பம். ஸோ இப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு சின்ன வார்த்தையா இருந்தாலுமே சரி, அதுக்கும் ஒரு மதிப்பு, மரியாதை உண்டு. உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இப்ப கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு குரு பகவான் வந்திருக்காரு இல்லையா? ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டும், அங்கீகாரமும், மதிப்பு, மரியாதை, கௌரவம் இப்போதான் உங்களுக்கு வந்து பலமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையாலாம்? இல்லங்க. இந்த டைம் பீரியட் ரொம்ப சாதகமா, ரொம்ப பாசிட்டிவா உங்க லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ண போறாரு குரு. அதனால தான் நான் சொல்றேன். இந்த டைம் பீரியட நீங்க விட்டுறாதீங்க. அடுத்து 1 வருஷம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் விஷயத்த உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. வெறும் வந்து நெகட்டிவா இருக்கிற விஷயத்த மட்டும், ஐய்யயோ! ஜோதிடம்னா இப்படிதான், அது அப்படிதான், நம்ம வாழ்க்கைலாம் ஒண்ணு மாற நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க வந்து ஜோதிடத்த வந்து வெறும் வந்து ஒரு கேட்டது கிடைக்கணும். கேட்டது கிடைக்கலன்னா, அங்க நான் ஏன் நம்பணும்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த மைண்ட் செட்ட தயவு செஞ்சு உடைச்சுருங்க. அதுல நெறைய விஷயம் இருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், எந்த அளவுக்கு நீங்க ஜோதிடத்த பத்தி கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் இதுக்குள்ள வாங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இதோட உண்மை முகம் என்னன்றது தெரியும். சும்மா கேட்டுட்டே இருந்தா எத்தன நாள் தான் கேட்டுட்டே இருக்க போறீங்க? வருஷம் முடியிற வரைக்கும் கேட்டே தான் இருப்பீங்க. நீங்களும் உள்ள வாங்க. நெறைய விஷயம் உங்களுக்கு புரியும். அடுத்து என்ன மாரி பரிகாரங்கள்லாம் பண்ணலாம்? துலா ராசிய பொறுத்தவரைக்கும் சனி பகவான வழிபடுறது மட்டும் தான் சிறப்பான ஒரு விஷயம். ஸோ சனி பகவானுக்கு நீங்க எள்ளு விளக்கு போடுங்க. சனிக்கிழமைகள்ல மந்த்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா உங்க லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் வந்து இப்ப 6ல இருக்காரு. அது அந்த பாயிண்ட். 2ண்ட் பாயிண்ட் வந்து இந்த சனி பகவான குரு பார்த்துடுறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி குரு இருக்கிற வீட விட பார்க்கிற வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில கோடி நன்மைய குடுத்து, உங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு விஷயத்த கண்டிப்பா குடுப்பாரு. கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல, ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது நினைப்பீங்கல்ல? அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட பெர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க் யூ. விருச்சகம் ஜெயிக்க போறது நீங்க தான். ஜெயிக்க பொறந்தவங்களே நீங்க தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதிகமான ஆன்மீக சிந்தனைகளை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பான முறையில கொண்டு வருவாரு. 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பதவி உயர்வு இல்ல ஒரு பெரிய இடத்துல போய் செட்டில் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அதை வேணான்னு சொல்லும். அதுக்கு அடுத்த நாள் அந்த முடிவு பண்ணும். அடுத்த நாள் அதை வேணான்னு சொல்லும். இப்படி வேணும்னு சொல்ல வேணாம்னு சொல்லும், வேணாம்னு சொல்ல வேணும்னு சொல்லும். இப்படிதான் போகும். 45 வயசு 60 வயசு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்குங்க.
விருச்சகம் ஜெயிக்க போறது நீங்க தான், ஜெயிக்க பிறந்தவங்களே நீங்க தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 1 தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கிய மக்களே. ஓகே, விருச்சக ராசியில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம என்ன நட்சத்திரம் உங்க ராசியும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசி கீழேயும் யார் யாரெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். விருச்சகம் காலச்சக்கரத்துடைய 8வது ராசிங்க. அதாவது சீக்கிரட்டு புதஞ்ச ராசி தான். அவங்கள ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு பர்சனாலிட்டிஸ் விருச்சகம். ஆனா ரொம்பவே அன்பானவங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப லாயலிஸ்டான ஒரு பர்சன்ஸ். இவங்களை நம்பி நீங்க ஒரு விஷயத்த சொன்னா ரகசியத்தை காப்பாத்துருவாங்க, கவலையே படாம. ஸோ ரகசியவாதிகள், அதே நேரம் ரொம்ப லாயலாவும் இருப்பாங்க. அதே நேரம் அவங்களுடைய பார்ட்னர் கிட்டே அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் பார்ட்னரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அந்த லாயலிட்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயமாவே இருக்கும். மொத்தத்துல விருச்சகம் ஒரு மறைவு, ஸோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பர்சனாலிட்டிஸ்ல அவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விருச்சக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு, குரு எங்க வர போறாரு, அதான முக்கியம். குரு இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல இருந்தாரு 2 வருஷம். கொஞ்சம் போராட்டம் தான். கடந்த ஒரு 2 வருஷமா போராட்டம் தான். பெரிய லெவல்ல டாப் லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல முடியாது. உண்மையை நம்ம பேசிதானே உறக்க சொல்லிதானே அவனோட மனசுக்கே கஷ்டமா இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜர்ன்ற முறையில உங்க வாழ்க்கையில கடந்த 2 வருஷமா 8ல குருங்க. 8ல குருனாலே பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு நல்லது செய்யல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 வருஷமா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாடங்களையும் கண்டிப்பா கொடுத்திருப்பார் குரு பகவான். அதாவது நிறைய ரகசியமான விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து சில பாடங்களையும் கண்டிப்பா உங்களுக்கு புகட்டி வச்சிருப்பாரு. அது உங்க ஆழ் மனசை கேட்டாதான் அது தெரியும். நீங்களா வாயில இருந்து ஒண்ணும் வராது, வர வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஆழ் மனசுக்கு தான் அது எல்லாமே தெரியும். இப்போ குரு என்ன பண்றாரு, அதான் முக்கியம். பிரசண்டா என்ன பண்ண போறாரு, 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தவரு வெளியே வராரு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு வந்து உங்களைத்தான் பாப்பேன்னு பாக்குறாரு. அடுத்த 1 வருஷம் விருச்சக ராசி அமோகமோ அமோகம்தான். எப்படின்னா ராசியை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் அது மட்டுமா இல்லைங்க, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. பாத்தீங்களா, அதுதான் சூப்பரோ சூப்பர். காதெல்லாம் கை கொடுங்க, லவ் பண்ணுங்க, இறங்கி லவ் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தைரியமா லவ் பண்ணுங்க, லவ்லாம் கை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இந்த டைம்ல வந்து கூடும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து சரி நம்மளும் ஒரு கமிட்மெண்ட்ல இறங்கலாம், நம்மளும் ஒருத்தனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளும் ஒருத்தைய லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்பலாம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை உருவாங்க. ஏன்னா நம்ம பட்ட அடி எப்படி ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் இங்க விட்டடியில எங்க விட்டடியில வேற எப்படி எப்படியோ அந்தந்த மாதிரி அடி வாங்கியாச்சுல. இப்போ 9ஆம் இடத்துல வந்திருக்கனால ஒரு தெளிவு, ஒரு ஞானம் இருக்கு. 9ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பூர்வீக ஸ்தானம், தந்தை ஸ்தானம், ஞானத்தை பத்தி சொல்றது. இன்னும் சொல்ல போனா ஆன்மீகத்தை பத்தி சொல்றதும் 9ஆம் வீடு. அடுத்த 1 வருஷம் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாவே இருக்கும். அதிகமான ஆன்மீக சிந்தனைகளை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பான முறையில கொண்டு வருவாரு. அடுத்து ராசியை வர பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்குதுங்க. அதாவது குழப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வருவீங்க. அதாவது எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கும், இது இது பண்ணலாமா, இல்ல இது இது பண்ணா நம்ம செட் ஆகுமா, இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃபுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ஃபுல் ஸ்டாப் என்ன பண்ணிருக்காருன்னா, ஓகேப்பா நீ பண்ணு, ஒன்னும் பயப்படாத, நான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டேன், சனியும் நான் நேரா பாத்துடுறேன், நான் வந்து என்னுடைய 9ஆம் பார்வை மூலமா 5ஆம் வீட்டையும் நான் பாத்துடுறேன், உன் நாலேஜும் நான் இம்ப்ரூவ் பண்றேன்றாரு குரு. உன் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்றேன், உன் அறிவையும் நான் இம்ப்ரூவ் பண்றேன், நீ தைரியமா பண்ணு, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு உங்களை தட்டி தான் கொடுக்கறதுக்கு தான் வராரு. உங்களை வந்து ஆல்ரெடி போட்ட உங்களை திருப்பியும் கீழே தூக்கி போடுறதுக்கு வரல, தட்டி கொடுக்குறாரு. ஸ்லோவா தட்டி தட்டி கொடுக்குறாரு. அடுத்த 1 வருஷம் இந்த ஜூன் 1 தேதியில இருந்து அடுத்த 1 வருஷம், அடுத்த வருஷம் ஜூன் 1 தேதி வரைக்குமே உங்களை தட்டி அழகா பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் விடுவாரு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, விருச்சிக ராசியில பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே எப்படி போகுதுன்னா 9, 10, 11 எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போறாரு.
இப்ப நீங்க ஒரு கரியர்ல ஒரு சேஞ்ச் வேணும், மேஜரா நான் இந்த கம்பெனி விட்டு தூக்க போறாங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, யூ கேன் சேஞ்ச் ஃபார் ஷூர். சேஞ்ச் இஸ் ஃபார் ஷூர். யூ கேன் சேஞ்ச் திஸ் டைம் உங்க லேர்னிங்ஸ ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப குரு 9ல வந்திருக்கனால அறிவ வளர்த்துக்கோங்க. ஏதாவது கிளாஸஸ் போங்க, ஏதாவது கோர்சஸ் படிங்க. நெறைய விஷயம் கத்துக்கிட்டு, தென் யூ கேன் சேஞ்ச். தென் யூ கேன் கோ ஃபார் இட். நோ ப்ராப்ளம். 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பதவி உயர்வு இல்ல ஒரு பெரிய இடத்துல போய் செட்டில் ஆயிடுவீங்க. அந்த கம்பெனி விட்டு உங்களை தூக்கவே மாட்டாங்க. அந்த கம்பெனியே அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயே உட்கார வச்சு உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ போகாத, இந்த கம்பெனில உட்காரு, நீ இருந்தாதான் வேலை நடக்கும்னு அவங்களே உங்களை சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த அளவு வந்து குரு உங்களை கொண்டு வருவாரு. 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய லைஃப வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க தான் போகுது. இருந்தாலும் சனி சும்மாவா இருக்காரு? 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருல்ல. ஏதாவது ஒரு குடைச்சல குடுத்து தானே ஆகணும். லவ்ல கொஞ்சம் குடைச்சல் இருக்கும் தான். ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்துல பொறுமை ரொம்ப வேணும் விருச்சிகம். அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த நாளே அத வேணான்னு சொல்லும். அதுக்கு அடுத்த நாள் அந்த முடிவு பண்ணும். அடுத்த நாள் அத வேணான்னு சொல்லும். இப்படி வேணும்னு சொல்லும், வேணான்னு சொல்லும், வேணான்னு சொல்லும், வேணும்னு சொல்லும். இப்படிதான் போகும். பட் சனி ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தர போறாரு. என்ன தெரியுங்களா? நிதானம். குரு உங்களுக்கு சொல்லி தர போறது ஞானம். இந்த 2 விஷயத்தையும் நீங்க நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆன பெர்சனுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு 45 வயசு, 60 வயசு இருக்கவங்களுக்குலாம் வந்து வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்குங்க. உங்க குடும்பத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறக்காம இருந்திருக்கு, இல்ல திருமணத்துல ஏதாவது ஒரு முறிவு இருக்குன்னா, வந்து பிரிஞ்சு போன உறவுகளும் திரும்பி சேரும். திருமணமும் நடக்கும். குழந்தை பாக்கியங்கள்லாம் உண்டாகக்கூடிய டைம் பீரியட் தான் உங்களுக்கு அடுத்த 1 வருஷம். குரு நல்லதே தான் பண்ணுவாரு. கவலைப்படாதீங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்திக்கு 30 ரூபா தட்சணை வைங்க. வெள்ளை கொண்டைக்கடலை வாங்கிக்கோங்க. மஞ்சள் சாமந்தி வாங்கிக்கோங்க. இது மட்டும் ஒரே ஒரு வியாழக்கிழமையில மட்டும் பண்ணுங்க. சூப்பரா இருப்பீங்க. கவலையே வேணாம். துலா ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. தனுசு, பதவி உயர்வு வருமா? ஓப்பனா சொல்ல போனா ஒர்க் லைஃப்ல ஒரு பேலன்ஸே இல்லாம தான் இருந்திருக்கீங்க. பட் இந்த டைம்ல குரு பகவான் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசிக்கு 8 அப்படின்றது நோய் நொடி பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. தாயோட ஆரோக்கியம், உங்க வீடு, மனை, வண்டி, வாகனம். குரு பகவான அடிக்கடி வழிபடுங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அண்ட் உங்களுடைய ஒய்ஃப் கிட்டயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ ஜாயிண்ட் அசர்ட் கூட உங்களுக்கு வரலாம். தனுசு, பதவி உயர்வு வருமா? தனுசு ராசிநாதனே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு உச்சமாகி வரப்போறாரு. ஜூன் 1 தேதி அன்னைக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போறாரு, எதுல நீங்க கவனமா இருக்கணும், உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், இதுதான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தனுசு காலச்சக்கரத்துடைய 9வது ஒரு ராசி. இந்த ராசி நாதனே குரு தான். நான் தான்ப்பா இப்ப உச்சமாக போறேன், யாரெல்லாம் நகர்ந்து போங்க, சனியாவது ராகுவாவது கேதுவாவது யாரும் வேணாம், எல்லாம் ஓரங்கட்டு, நான் போய் உச்சமாறேன் கடகராசியில அப்படின்ற மாதிரி குரு பகவான் 12 வருடம் கழிச்சு தனுசு ராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே யோகத்தை பண்ணும். அதுதான் உண்மை. ஏன்னா குருவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, என்னன்னா குரு வந்து இருக்கிற வீடை விட அவர் பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து பலன்கள் அதிகம், யோகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் வீடை பாக்குறாரு. ராசிக்கு 12ஆம் வீடை பாக்குறாரு, 2ஆம் வீடை பாக்குறாரு, அடுத்து வந்து 4ஆம் வீடை பாக்குறாரு. நிறைய தனுசு ராசிக்காரங்க என்னன்னா ரொம்ப ஓவர் திங்கிங், ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ், பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் திங்கிங்னாலேயே நிறைய குடும்பத்துல வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறத வந்து 7ஆம் வீட்டுல இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்து உங்க ராசியே பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப ஓவர் பேர்டன் தான் சொல்லுவோம், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அது மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டா வர இருந்தீங்க. உங்களால வந்து கரியர்ல பெருசா கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஒர்க் லைஃப்ல இன்னும் ஓப்பனா சொல்ல போனா ஒர்க் லைஃப்ல ஒரு பேலன்ஸே இல்லாம தான் இருந்திருக்கீங்க. உங்களோட
உழைப்பையும் கொண்டு போய் உங்க பார்ட்னர்ஷிப்ல தான் நீங்க விட்டுருக்கீங்களே தவிர உங்க மேல இருந்த போக்கஸோ இல்ல மத்த விஷயங்கள் மேல உங்களுக்கு இருந்த போக்கஸோ எல்லாமே ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு உங்களுக்கு. பட் இப்போ என்ன நடக்குது இந்த டைம்ல நம்ம உன்னிப்பா கவனிக்கணும்னா, 7ஆம் இடத்துல குரு இருந்தாரு. ஸோ அடுத்து இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் வந்து ஹைலைட்டா நம்ம கவனிக்கணும். 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம், அது எல்லாருக்கும் தெரியும். பட் 8 அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. இப்ப எப்படி வந்து ஒரு புழு வந்து இருந்து அது வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெருசாகி ஒரு ஒரு கூன் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வருது பாத்தீங்களா? கலர்ஃபுல்லா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அந்த கஷ்டப்பட்டு உள்ளேயே இருந்து இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறந்தது பாருங்க, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தனுசு ராசிக்காரங்க அடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்க்க போறீங்க. மிக மிக பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ரெண்டே ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குருவோட ராசின்னு நான் சொல்றதுல 2 ராசிக்கு ரொம்ப ஹைலைட்டடா சூப்பரா இருக்கு. ஒண்ணு வந்து மீனம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீனராசி தான் ரொம்ப பாவப்பட்ட ஒரு ராசி. அதுவும் ஜென்ம சனியில சொல்லவே வேணாம், படுபா. இப்படி வந்து சனியை உட்காந்து பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி வந்து இது சொல்ல முடியல அவங்களால. வாயில வார்த்தை வச்சிருக்காங்க, நானா சொல்லிடுறேன், அவங்களால சொல்ல முடியல. பட் என்னன்னா அடுத்து இருக்கிறது தனுசு. அப்ப தனுசுக்கு குரு என்ன பண்றாரு? 8க்கு வராரு. ஸோ 8 கண்டிப்பான முறையில உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா இது பாக்குற வீடு 12, 2, 4. அப்போ உங்களுக்கு பினான்சியலா கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாரு. செகண்ட் ஹவுஸ் உங்களுடைய ஃபேமிலி, உங்களோட ஸ்பீச், உங்களோட பினான்ஸ் எல்லாமே தான் வந்து செகண்ட் ஹவுஸ்ல வருது. ஸோ உங்களுடைய இத்தனை விஷயங்களையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபேமிலி அசர்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வரலாம். அண்ட் உங்களுடைய ஒய்ஃப் கிட்டயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ ஜாயிண்ட் அசர்ட் கூட உங்களுக்கு வரலாம். அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டே தரமாட்டாரு, எங்களுக்கான ஒரு விஷயம் வந்து தடைப்பட்டு போகுது, இல்ல என் ஒய்ஃப் கிட்ட இருந்து வர வேண்டிய விஷயம் எனக்கு வரவே இல்லை அப்படின்னா கூட இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஜாயிண்ட் அசட்ஸ் கிரியேட் ஆகுறது. ஏன்னா 8ன்றது ஜாயிண்ட் அசட்ஸ் அகெயின். ஸோ அந்த மாதிரி உங்களுக்காக உங்க ஹஸ்பண்டோட இல்ல உங்க ஒய்ஃபோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வரலாம். இல்லைன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் கூட பண்ணலாம். 8 அப்படின்றது அகெயின் சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயம். பார்ட்னர்ஷிப் போட்டு உங்க உங்க பார்ட்னரோடையோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையோ சேர்ந்து நீங்க பார்ட்னர்ஷிப் முறையில வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த ஜூன் மேல. அது ஸ்டார்ட் பண்ணா வெற்றி அடையுமா, இல்ல அது எப்படி இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா நமக்கு போகுமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எங்கிருந்து நம்ம பார்க்கணும்னா உங்க தசாபுக்திகள், உங்க கோச்சாரம், உங்க சுய ஜாதகங்கள். ஏன்னா இந்த ராசி பலன்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே இது பொருந்தணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 30 to 40% தான் பொருந்தும். கண்டிப்பா பொருந்தாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கோச்சாரம்ன்றது வேலை செய்யும். பட் அந்த ரிமைனிங் நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் ஃபர்ஸ்ட். அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கள், தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சம். இத்தனை விஷயமும் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு. இது எதுவுமே தெரியாம இந்த ராசி பலனை நீங்க ஒரு மையமா வச்சு நீங்க பேசாதீங்கன்றதான் என்னுடைய ஒரு தாழ்வான ஒரு கருத்து. பட் இந்த டைம்ல குரு பகவான் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசிக்கு 8 அப்படின்றது நோய் நொடி பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. முதல் விஷயமா நீண்ட நாள் நோய் இருக்குங்க. நீண்ட நாளா எனக்கு வந்து அப்படியே வயசாகி எங்க அம்மா படுத்த படுக்கையாவே தாங்க இருக்காங்க. வெளியே வருவாங்களா மாட்டாங்களா, ஒரு மாதிரி லைஃப் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வருவாரு அப்படின்றது மட்டும் நீங்க வந்து மறக்காதீங்க. இந்த டைம் பீரியட் அது நடக்கும். அடுத்து 4ஆம் வீடியும் பாக்குறாரு, உங்க சுகஸ்தானம். 4 அப்படின்றது உங்களுடைய சுகம், உங்களுடைய தாயோட அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் தாயோட ஆரோக்கியம், உங்க வீடு, மனை, வண்டி, வாகன ஸ்தானம் எல்லாத்தையுமே பாக்குறாரு. புது வீடுகள் வாங்குறதுக்கான யோகமும் தனுசுக்கு உண்டு. ஏன்னா இந்த இடத்துல விரயத்தையும் பார்த்து 2ஆம் வீட்டையும் பார்த்து 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால புது வீடுகள் வாங்குறது, பழைய வீடை கொடுத்துட்டு புதுசா ஏதாவது வாங்குறது, அதெல்லாமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கும்னா அடுத்த ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு நீங்க பேலன்ஸ் இல்லாம இருந்தீங்களோ அந்த பேலன்ஸை இப்ப கொண்டு வருவார் குரு. அதை கொண்டு வர்றது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி ஓகே இது நடந்துச்சா, இதுக்கு மேல உங்க லைஃப்ல என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், உன் லைஃப் எப்படி மாறும். ஏன்னா இதுதான் இதோட ஃபோக்கஸ் வந்து இப்படிதான் இருக்கும். 6ல இருக்காரு,
அடுத்து 7க்கு வந்தாரு, 8க்கு வந்தாரு, இப்படிதான் போகும். கரியர்ல ஆஸ் யூஷுவல் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கும். ஸோ குரு பகவான அடிக்கடி வழிபடுங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. மகரம், இது நிச்சயமா நடக்கும். மகர ராசிக்கு குரு பகவான் எங்க வர போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் ஒரு ஒளி, அந்த இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல நடக்கும். அது எது ரிலேட்டடா சேஞ்ச் நடக்கும்னா உங்க 3வது வீடு சம்பந்தமாவும் ஒரு ஒளி உங்க கூடயே எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த ஒளி இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. மகரம், இது நிச்சயமா நடக்கும். மகர ராசிக்கு குரு பகவான் எங்க வர போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம். எஸ், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஒரு ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மகரம் காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபதி அகைன் சனிதாங்க. சனிதான் வந்து கும்பத்துக்கும், சனிதான் வந்து மகரத்துக்கும். மகரம் அப்படின்னாலே 10வது ஒரு ராசியா வருது இல்லைங்களா? ஸோ இது வந்து கர்மாவுடைய தொடர்புடைய ஒரு ராசி. அதாவது 10 அப்படின்னாலே கர்மா தான், ஜீவனஸ்தானம். அதாவது ஒரு மனிதன் எதை பண்ணி அவனுடைய குடும்பத்தை பார்த்துப்பான். வேலை பண்ணியா, இல்ல வந்து தொழில் பண்ணியா, இல்ல பொருளாதாரத்துல என்ன பண்ண போறாங்க, பிசினஸ் ஏதாவது பண்ண போறாங்களா, அந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் சொல்றது 10. பொதுவாகவே 10 அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம செய்ய வேண்டிய கர்ம வினை, நம்ம என்ன பண்ண போறோம், அதன் மூலியமா நம்ம எப்படி வாழ போறோம். பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், இது எல்லாமே 10 தாங்க. 10 இந்த வீட்டுலதான் வந்து திக்பலம் சூரியன் அடையிறாரு. நம்ம சொல்லுவோம் மகரம் வந்து சனியோட வீடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? அந்த வீட்டுல நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உத்திராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுல மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கும். திருவோணம், உத்திராடம், அவிட்டம், 3 நட்சத்திரம் இருக்கும். இதுல அந்த இடத்துல உத்திராடம் வந்து சூரியனோட ஒரு நட்சத்திரம். சூரியன் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பிரகாசம், அந்த இடத்துல ஒரு ஒளி, அந்த இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், ப்ரைடு. சோ இத்தனை விஷயம் இருக்கு. அதனாலதான் மகரத்துல பிறக்கிறவங்க தரணியை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மகர ராசியில இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவியில போறதுக்கு, சனி மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாதகத்துல ஒரு கடைநிலை ஊழியரா இருந்தாலும் கூட அந்த இடத்துல மகர ராசியில யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா 100 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. அட்லீஸ்ட் 100 பேர் இல்லைன்னா ஒரு 5 பேரை வச்சாவது அவங்க வந்து ஒரு மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சனி வந்து ஒரு பொறுமையை கொடுப்பாரு. கண்டிப்பா சனி அந்த பொறுமையை கொடுக்குறாரு. பட் மோரல்லஸ் அது உங்க ஜாதகத்துல பாருங்க. பிகாஸ் சனியோட பிளேஸ்மெண்ட் இருக்கு. சனி நீச்சமா இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடாது, செகண்ட் பாவ கிரகத்தோட சேராம இருக்கும் பட்சத்துல சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? அப்படிதான் சனி உங்களுக்கு இயங்குவார். இப்ப நம்ம குருவோட பார்வையை நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல மகர ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவோட சிறப்பு பார்வையான 9வது பார்வை சனிக்கு வந்து விழுறது அப்படின்றது வெகு சிறப்பு, வெகு சிறப்பான ஒரு விஷயம். 11ஆம் வீட்டை குரு வந்து பாக்குறாரு, ராசியே பாத்துறாரு, மகர ராசியே ஸ்ட்ரெயிட்டா பாத்துறாரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? பளிச்சுன்னு ஒரு ஒளி அடிச்ச மாதிரிதான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல நடக்கும். அது எது ரிலேட்டடா சேஞ்ச் நடக்கும்னா உங்க 3வது வீடு சம்பந்தமாவும் 11வது வீடு சம்பந்தமாவும் அந்த சேஞ்ச் வந்து நடக்கும். 7ஆம் வீட்டுல இருந்து பாக்குறாரு. ஸோ புது உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுசா நண்பர்கள் உங்க வாழ்க்கையில இந்த 1 வருஷம் சேர்றதுக்கோ இல்ல அவங்க மூலயமா நீங்க ஆதாயம் அடையறதுக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு. நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல நண்பர்களால நல்ல ஒரு கெயின்ஸ் உங்களுக்கு உண்டு. இது வரைக்கும் உங்களை உதாசனப்படுத்தி தள்ளி விட்டுட்டு போனவங்க கூட இப்போ இருக்க காலகட்டத்துல உங்களை புரிஞ்சு அறிஞ்சு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு, இல்ல இவங்களா நம்ம தப்பு கணக்கு போட்டோமே, இவங்கள போய் இப்படி சொல்லிட்டோமே, ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற இப்பதான் ரியலைஸே பண்றேன். அப்போ குருவோட அந்த ஒளி உங்க மேல வந்து விழும்போதுதான் அவங்க அறிவாங்க நீங்க உண்மையிலே யாரு, நீங்க வந்து குற்றமற்றவர், நிரபராதி,
உங்களை சுத்தி இருக்கவங்க தான் உங்களை அப்படி பண்ணாங்கன்னு அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அவர் சொல்லுவாரு. பட் மோர் ஆர் லெஸ் என்ன ஒரு விஷயம்னா, குரு உங்களுக்கு 7ஆம் வீட்ல இருக்கறனால நிறைய ஞானத்தை கண்டிப்பா கொடுப்பாருங்க. நீங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட, இப்ப மகர ராசியில ஒரு பெண் இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஆனாலும் ஏதோ ஒரு ஞானம். ஏன்னா குரு எந்தெந்த வீட பாக்குறாரோ அந்தந்த வீடுக்கு ஞானம் கிடைக்குது. இப்ப எங்க பாக்குறாரு? கோச்சார ரீதியா விருச்சகத்தை பாக்குறாரு ஃபர்ஸ்ட். செகண்ட் மகரத்தை பாக்குறாரு. தேர்டு மீனத்தை பாக்குறாரு. இந்த 3 ராசிக்கும் குருவோட ஞானம் கிடைக்கும். ஏன்னா இது உச்ச குரு. இது சாதாரண ஒரு குரு கிடையாது. ஏன்னா குரு வந்து இந்த டைம்ல 12 வருஷம் கழிச்சுதான் உச்சமாறாரு. சோ இட்ஸ் பவர்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முழு பவர்ல இருக்காரு. நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். ஸோ கடகராசி இருக்கவங்களும் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஏன்னா அந்த வீட்டில் தானே அவர் உச்சமாறாரு. ஸோ நம்ம 4 ராசியை கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று வந்து கடகம் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து விருச்சகத்தை நம்ம எடுத்துக்கலாம், அடுத்து வந்து நம்ம மகரத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா மகரம் அவர் நீச்ச வீடா இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து சனியோட ஒரு வீடு, சனி இருக்கிற ஒரு வீடு மீனம். ஸோ இந்த டைம் பீரியட்ல நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா மகரத்துக்கு வரும். மகரம் வந்து சனியோட வீடுன்றதுனால அந்த சோதனைகளை சனி கொடுத்துதான் அந்த சாதனைகளா மாத்துவாரு. நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீடையும் தொடர்பு வருது, 7ஆம் வீடும் இந்த டைம்ல தொடர்பு வருது, 3ஆம் வீடும் தொடர்பு வருது. ஏதாவது சிறுதூர பயணங்கள் நீங்க போயிட்டு வரீங்க, ஏதாவது ஒரு விஷயமா, இல்ல வேலை விஷயமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோடய நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும். 3ஆம் வீடு அப்படின்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலிங், இதெல்லாம் தான் 3ஆம் வீடு. சுழிதூர பயணங்கள் இதெல்லாம் தான் 3ஆம் வீடு. இல்ல ஏதாவது ஒரு வீட்லயே நான் உட்காந்து நல்லா ஹாபிஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், பெயிண்டிங் தெரியும், நல்லா ஆர்ட் ஒர்க் எல்லாம் தெரியும் அப்படின்னா பெண்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல சனி உங்களுக்கு 3ல தான் இருக்காரு. ஸோ 3, 6 இதெல்லாமே வந்து அறுத்த திரிகோண வீடு. 3, 6, 10 இதெல்லாமே அறுத்த திரிகோண வீடு. ஸோ 3ஆம் வீட்டுல சனி இருக்கிறதுனால வீட்டுல உட்காந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம். சனினாலே வந்து கர்மா தான். அப்போ உங்க கர்மா வந்து வீட்டுல இருந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். அதன் மூலயமா ஆதாயமும் ஈட்டலாம். பெரிய ஆளா கூட நீங்க ஆகலாம். யூடியூப் அந்த மாதிரி நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி மீடியா லெவல்ல கூட நீங்க போகலாம். மகரத்துக்கு இப்ப டைம் நல்லாவே இருக்கு, ஒன்றும் பயம் இல்லை. கடகத்துல உச்சமாற குருவோட சிறப்பு பார்வை ராசிக்கு விழுது இல்ல. ஸோ ஒரு ஒளி உங்க கூடயே எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஒளி இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான வழிபடுங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. இல்ல நவகிரகத்துல இருக்க குரு பகவானை நீங்க வழிபடும் போது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது போங்க. கோயில் பரிகாரங்கள்லாம் உண்மைதாங்க. அதாவது நான் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் நடக்கல, கடவுள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அவரை திட்டாதீங்க. உங்களோட ஆசைக்கு இமயமலை மாதிரி இருக்கு, எப்படி நிறைவேற்றுறது? புரியுதுங்களா? அதனால முயற்சிகளை கண்டிப்பா போடுங்க. கடவுள் வந்து அதனை எது உனக்கு கிடைக்கணுமோ அதை கண்டிப்பா வந்து கடவுள் வந்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசுல எப்பயுமே வளர்த்துக்கோங்க. நமக்கு என்ன தகுதியோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். தகுதிக்கு மீறி நமக்கு எதுவும் போகாது. மகரம் வந்து சும்மாவே வந்து அந்த ஒரு செல்ஃப் இது அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில நல்லாதான் இருக்கு, கவலையே வேணாம். இந்த 2026 ஜூனுக்கு அப்புறமே நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படதான் போகுது. தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. கும்பம், அடிச்சு ஓட விட போறீங்க. என்னங்க இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு இப்ப பாத சனிதான் இருந்தாலும் குருவோட பார்வை சனியில விழுதுல. மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க, நீங்க வந்து 9 to 5 ஜாப் செட் ஆகாது சார். உங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. உங்க வாழ்க்கையில சனி உங்களுக்கு கொடுக்குற அந்த சக்சஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல ராகு வர உட்காந்துருக்காரு. ராகு ஒரு மண்டை படைச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க தாங்க ஆட்டமே மாறப்போகுது. ஒன்றும் பயமே வேணாம். கும்பம், அடிச்சு ஓட விட போறீங்க. என்னங்க இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு இப்ப பாத சனிதான் இருந்தாலும் குருவோட பார்வை சனியில விழுதுல. இப்ப கண்டிப்பா வந்து சனி நல்லது பண்ணிதானே ஆகணும். என்ன பண்ண போறாரு இந்த 2026 ஜூன் 1 தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை மக்களை. எங்களுடைய சேனலோட growthக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பான முறையில தேவை. கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாரு? சனி பகவான். சனி இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ராகுவோட வீடும் கும்பம் தான். அது நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்றேன் தான். ஸோ ராகு இந்த வீட்டுல ஒரு அதிபதியா வராரு. எப்படின்னா கும்பம் நல்லா நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு காற்று சம்பந்தமான ஒரு ராசி. மிதுனமும் காற்று சம்பந்தமான ஒரு ராசி. துலாமும் காற்று சம்பந்தமான ராசி தான். இப்போ இந்த காற்று சம்பந்தமான ராசிகள் எல்லாத்துலயுமே பாருங்க ராகுவோட ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. மிதுனத்துல திருவாதிரை, முழு நட்சத்திரமா திருவாதிரை மிதுனத்துலதான் இருக்கும். அது பாதி நட்சத்திரமாலாம் உடையாது, முழு நட்சத்திரமா திருவாதிரை இருக்கும். அதே மாதிரி துலாத்துல பாருங்க முழு நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி கும்பத்துல பாருங்க முழு நட்சத்திரமா சதய நட்சத்திரம் இருக்கும். ராகு இங்கதான் ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பார். அதாவது சூறாவளி காத்துன்னு சொல்லுவோம்ல, கும்பத்துலதான் ஒரு சூறாவளி காத்து மாதிரி இருப்பார். அப்படிதான் இருக்கும் கும்பம். ஸோ கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ஒரு ராசி. பட் இந்த இடத்துல ராகு பகவான் அவருடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையுமே கொடுக்காரு. சதயம் 100 ஹீலர்ஸ், 100 மருத்துவர்களுக்கு சமமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சதய நட்சத்திரத்துக்கு சொல்லப்படுது. இது ஹைலி கிரியேட்டிவான ஒரு நட்சத்திரம். கிரியேட்டிவ், மீடியா, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க, நீங்க 9 to 5 ஜாப் செட் ஆகாது. கும்பராசிக்கு சத்தியமா 9 to 5 ஜாப் செட்டே ஆகாது. ஏதாவது கிரியேட்டிவிட்டி அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உருவாக்கணும். இதான் கும்பத்து பிடிங்க. ராகு அந்த எனர்ஜி காத்துங்க. காத்து நீங்க ஒரு டப்பால போட்டு அடைச்சு வைக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி கும்பத்தை நீங்க அடைச்சு வைக்கவே முடியாது. கும்பம் எல்லா இடத்துலயும் பரவும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, உனக்கு இந்த ஆளை தெரியுமா? தெரியுமே, பேசியிருக்கேனே, எனக்கு இவர் தெரியுமே அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். ஆட்கள் பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். கும்பத்துக்கு அந்த ஒரு சனினாலே அந்த ஒரு நாலேஜோட தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த நாலேஜோட தான் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தருவாயில குரு பாக்குறது என்ன பண்ணுங்க? ஏன்னா நம்ம குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் பாக்குறது பயிற்சி பலன் தான் பாக்குறோம். பட் அவர் பார்வையை நம்ம கணக்கு கூட பண்றது கிடையாது. நீ பார்த்தா பாருன்ற மாதிரிதான் இருக்கு. பட் இந்த டைம்ல குருவை பாக்குறாரு. அடுத்து உங்க 10ஆம் வீட்டை பாக்குறாரு குரு பகவான். அடுத்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ 10, 12, 2 இந்த 3 வீடையும் அவர் பாக்குறாரு. 10ஆம் வீட்டுல பாக்குறதுனால கண்டிப்பா கரியர் சேஞ்ச் உண்டு. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுல இருந்து அவர் 10ஆம் வீடை பாக்குறாரு. 6 அப்படின்றது தினசரி நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ 10 பாக்குறதுனால எனி சேஞ்சஸ் நீங்க உங்க கரியர்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இல்ல நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு நான் வேற கம்பெனிக்கு போனா என் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல நீங்க சுயமா அதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 6 தொழில்னா 10ன்றது இண்டிவிஜுவல் ஒர்க்கும் கூட வரும். ஸோ இண்டிவிஜுவலா அந்த பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தா, ஏன்னா சனி 2nd ஹவுஸ்ல இருக்காரு, ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்துல இருக்காரு. உங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. பயமே வேணாம். ஏன்னா குருவோட சுப பார்வை சனி மேல விழுது. அடுத்த 1 வருஷத்துக்கு விழுது. அடுத்த 1 வருஷம் கடின உழைப்பு நீங்க போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சனி உங்களுக்கு கொடுக்குற அந்த சக்சஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல ராகு வர உட்கார்ந்துருக்காரு. ராகு ஒரு மண்டை குடைச்சல், கன்ஃபியூஷன். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா எப்படி செயல்படுத்துறது? ஒரு செயல் இது வேணும்ல. இப்ப ஒரு கருவி வேணும்ல. இப்ப நமக்கு இந்த நாலேஜ் தெரியும், ஓகேங்களா? ஆனா அந்த நாலேஜ் எங்க கொண்டு போய் போட்டா கரெக்டா இருக்கும்? அந்த போடுற இடம் நீங்க கண்டுபிடிங்க. பிகாஸ் ராகு இருக்கிற வரைக்கும் அந்த மண்டப்படைச்சல் இருக்கும். இந்த டிசம்பர் வரைக்கும் அந்த மண்டப்படைச்சல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ராகு அது வரைக்கும் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு, நகர மாட்டாரு. ஏன்னா குருவோட பார்வை வேற இல்ல. இத்தனை பிரச்சனைக்கு இடையில கும்பராசி வேகமா கிளம்பி போய் அவங்க இலக்கு அடையணும் அப்படின்னா சனி அங்க ஒரு முட்டுக்கட்டையை போடுவார். இருந்தாலும் இந்த டைம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு காலகட்டமானது ஒரு குரோத்துக்கு, ஒரு சேஞ்சுக்கு, ஒரு ப்ரமோஷனுக்கான ஒரு காலகட்டம். சுயதொழில் பண்ணலாம். நீங்க கரியர் தான் போகணும்னு அவசியமே இல்லை. ஜாப் சேஞ்ச் தான், சுயதொழில் பண்ற ஒரு டைம் உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு அடிமை வாழ்க்கை பிடிக்காது. யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ற ரொம்ப கஷ்டம்.
நமக்கே தெரியும் நம்ம என்ன இங்க வேலை பார்க்கறதுன்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டே இருக்கும் ராகு. ஆனா லக்னத்துல ராசியில உட்காந்துக்குமே ராகு ராசியில உட்காந்தாலும் சரி, லக்னத்துல உட்காந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு மாதிரி ஈகோன்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ஈகோன்னு தான் சொல்லணும். நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஈகோவும் சில நேரம் இருக்கும் தான். பட் கரெக்டா ஒரு இடம் அமைஞ்சதானே நம்மளும் இருக்க முடியும். என்னதான் கிரகங்கள் மாறினாலும் கூட, தசாபுக்திகள் மாறினாலும், கோச்சாரம் மாறினாலும் கூட, நமக்கான ஸ்பேஸ், நமக்கான டைம் நமக்கு அமையும் போது தான் எல்லாமே கூடி வரும். அதனால கும்பராசி நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்க சுய ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புதன் மகாதசை நடந்துட்டு இருக்கு, இல்ல உங்களுக்கு குரு மகாதசை எல்லாம் போயிட்டு இருக்குன்னா, கண்ணை மூடிட்டு நீங்க சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமும் வராது. புதன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிசினஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் பக்கம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் உங்களுக்கு ராகு வர லக்னத்துல இருக்குன்னா ராசியில இருக்குன்னா நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும், ஒன்றும் கவலையே வேணாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க தாங்க ஆட்டமே மாறப்போகுது, ஒன்றும் பயமே வேணாம். சனி பகவானை வழிபடுங்க, சிறப்பான பலன்களை வந்து சனி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை தாராளமா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மீனம், அவசரப்படாம கேளுங்க. மீனராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, ஆனாலும் குருவோட பார்வையினால அப்பாடா தப்பிச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரிதான் மீனராசி இருக்க போறீங்க நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்து உங்க லைஃப்ல வரணும்னா 12 வருஷம் ஆகும். இப்ப வந்து உங்களுக்கு குருவோட பார்வை கோடி நன்மையை பண்ணும். அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா எனி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகும். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி ஜூன் 1 தேதி அன்னைக்கே சூப்பரா இருக்கும். மீனம், அவசரப்படாம கேளுங்க. மீனராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, ஆனாலும் குருவோட பார்வையினால சபாடா தப்பிச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரிதான் மீனராசி இருக்க போறீங்க நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மீனராசிக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன். உத்திரட்டாதி பூரட்டாதி நிம்மதியா இருங்க. சனி உங்க நட்சத்திரத்தை கடந்துட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம ஆளுங்க ரேவதியில தான் இப்போ உட்கார்ந்துருக்காரு. ரேவதி முதல் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ரேவதி 1 2 3 4 வரைக்கும் போவாருங்க. போயிட்டு இதோ வரேன்டா, நான் பின்னாடி போறேன், முன்னாடி போன வரைக்கும் போதும், அடுத்து நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உத்திரட்டாதிக்குள்ள என்ட்ரி ஆகி அடுத்து மறுபடியும் ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆவாரு. ஸோ 2 ஷிஃப்ட் பண்ண போறாரு. டபுள் ஷிஃப்ட்ல வேலை பார்க்க போறாரு மீனராசியில. அது நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன், அதாவது நம்மளுடைய ராசிநாதனான குரு பகவான் என்ன பண்றாருன்னா 12 வருஷம் கழிச்சு வராருங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருஷம் கழிச்சு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்து உங்க ராசியே பாக்குறாரு. இது மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்து உங்க லைஃப்ல வரணும்னா 12 வருஷம் ஆகும். ஸோ இந்த 12 வருஷம் கழிச்சு அவர் பாக்குற பார்வையை பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன மாதிரி பலனை தரப்போகுது அதுதானே முக்கியம். அவர் பார்த்துட்டாரு, ஓகே, என்ன பலன் கொடுக்கும், எந்த வீடை பாக்குறாரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் வீட்டுல உட்காரக்கூடிய இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் 9ஆம் வீட்டை பாக்குறாரு, அடுத்து 11ஆம் வீட்டை பாக்குறாரு, அடுத்து ராசியே பார்த்துடுறாரு. ஸோ 9 பார்க்கக்கூடியவர் நல்ல ஒரு விஷயம், விசேஷமான ஒரு விஷயம் வந்து 9ஆம் வீடு என்பது பூர்வீக ஸ்தானம், தந்தை ஸ்தானம். தந்தையால உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு ஹெல்ப், ஏதோ ஒரு வகையில உங்க அப்பாவோட இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு சரியாகலாம். இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு கூட ஏறும். ஏன்னா 5ன்றது நம்மளோட பூர்வீக சொத்துக்கள். ஸோ அந்த சொத்து மதிப்புகள் கூட ஏறும். ஏன்னா குரு ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, குரு தான் வந்து தனக்காரகன். குரு தான் தனத்தின் அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்றதுனால குரு பகவான் வந்து தனத்தோடைய அதிபதி. அவரே வந்து 9ஆம் வீட்டை பாக்குறாரு, 11ஆம் வீட்டையும் பாக்குறாரு. ஸோ 11ஆம் வீடு அப்படின்றது லாபஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பாக்குறாரு. 5ஆம் வீடு தொடர்பு கொண்டு 11ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து ராசியே பார்த்துறாரு. சனியை ஒரு பிடி பிடிக்கிறாரு. ஜென்ம சனியில உங்களுக்கு கொடுத்த அந்த பிடியை வந்து குரு பகவான் விலைக்கு பிடிக்கிறாரு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா ரேவதியில இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், கொடுத்து வச்சவங்க நீங்க.
இப்ப வந்து உங்களுக்கு குருவோட பார்வை கோடி நன்மையை பண்ணும். அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா எனி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட். ஏன்னா அவர் வந்து குரு பலம் ஏற்படுத்திடுவார். 5ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு பகவான் குரு பலத்தை இம்ப்ரூவ் பண்ணி மேரேஜ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா சார்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். மீனராசிக்கு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். நீங்க மீடியா ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, ஆன்மீகத்துறை, இன்னும் சொல்ல போனா குரு வந்து ஒரு ஆன்மீகவாதி. ஸோ ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆன்மீகத்துல இருக்கீங்க, கோயில் பணி செய்யணும்னு நினைக்கிறீங்க, கோயில் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க, டொனேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூலை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு சமூக சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் அற்புதமான அற்புதமான காலகட்டம் அடுத்த ஒரு வருடம் மீனராசிக்கு. அதுவும் உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி எதுவா இருந்தாலுமே குரு யாருக்கும் பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அந்த வீட்டுல 3 நட்சத்திரம் இருக்கு. ஆனா அந்த 3 நட்சத்திரம் அவரோட நட்சத்திரமா தான் அவர் பார்ப்பார். ஏன்னா அது மீனராசிக்குள்ள இருக்கு இல்லைங்களா? ஒரு ராசிநாதன் எப்படி பாரபட்சம் பார்த்து பலனை வழங்க முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். பாசிபிளே இல்ல. பட் அவர் பாரபட்சமே இல்லாம கொஞ்சம் கூட உங்களுடைய கர்ம வினை என்ன, ஏன்னா சனி அங்க ஆல்ரெடி உட்கார்ந்துருக்காரு இல்லையா? சோ அதனால சனியோட என்ன சொல்றாரோ அதுக்கான கர்ம வினை என்னவோ எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கார். அதனால பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. பயப்படாதீங்க. மீனராசி தொட்டதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து சில பேர் தப்பா பயன்படுத்திப்பாங்க. சொசைட்டில அது வேற மாதிரி போகும். இருக்கிறவங்களே அதை தப்பா பயன்படுத்திப்பாங்க. அதனால சென்சிட்டிவ்னஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளமா வச்சுட்டு உங்க எமோஷன்ஸ், ஏன்னா சனி உள்ள வரும்போதே அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. உங்க எமோஷன் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருப்பாரு. சென்சிட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருப்பாரு. ஏன்னா சனி வந்துட்டாலே இங்க கோல்டு. அந்த இடத்துல ஒரு மாதிரி கடினமான ஒரு மனசைதான் உருவாக்கணும்னு நினைப்பாரு சனி. சோ அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி கடினமான ஒரு கிரகமும் இருக்கு. சனி வந்து ஒரு பெரிய கோல் இல்லையா? அந்த கோல் வந்து உங்க ராசியில வந்து உட்காரும் போது என்ன ஆகும்? மனசே ஒரு மாதிரி கல்லு மாதிரி இறுக்கமா இருக்கும். என்ன சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா இறுக்கமான மனசு இருக்கும். ஒரு 2 வருஷமா இறுகிதான் போயிருக்கு. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் அந்த இறுகி போன மனசுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இப்ப குருவோட பார்வை வந்து உங்க ராசிக்கு வந்து விழுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மேரேஜ் ரிலேட்டட், கரியர் ரிலேட்டடா எதுவா இருந்தாலுமே, ஏன்னா 360 டிகிரில குரு பாக்குறாருங்க. நான் ஏதாவது என்னத்த சொல்றது நான் சொல்லுங்க. 5ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அப்ப இந்த 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ராசி, ஸோ 360 டிகிரில உங்களையே பாக்குறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணிட்டு தான் வெளியில போவார். ஏன்னா 5, அடுத்து 6, அடுத்து 7, ஸோ 360 டிகிரியும் ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் என்னென்ன விட்டு போயிருக்கோ, என்னென்ன கொடுக்கலையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் உங்களை வந்து வெளியவே விடுவார். ஸோ ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அதை நீங்க தக்க வைங்க. நீங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு உங்க இன்ட்யூஷன், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உங்க இன்ட்யூஷன் சொல்லுங்க. பல விஷயம் உங்க இன்ட்யூஷனே அவங்க சொல்லும். அந்த இன்ட்யூஷனை கேட்டு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி ஜூன் 1 தேதி அன்னைக்கே சூப்பரா இருக்கும். யாரை வணங்கலாம், யாரை வணங்குனா எங்க லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேற யாரும் உங்க ராசிநாதன் குரு பகவான் தான். குரு பகவானுக்கு வெள்ளை கொண்டக்கடலை, மஞ்சள் சாமுந்தி பூ போட்டு ஒரு வியாழக்கிழமையில போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசி, கடகராசி, மீனராசி, விருச்சக ராசி, இந்த 4 ராசியில பிறக்கிறவங்களுக்கும் கண்டிப்பான முறையில இந்த பரிகாரம் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து கை கொடுக்கும். நல்லதே நடக்கும், கவலையே வேணாம். மீனராசி உத்வேகத்தோட இந்த வருடத்தை ஆரம்பிங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க லைஃப் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.